அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் திருமகள் தரிசனம் வழங்கும் எண்கணித வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது 3ஆம் நாள் வகுப்பு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அடிப்படையில் அப்படின்னா, நேற்று நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த அந்த அரசியல் தலைவர்கள் அவங்களோட நீட்சி அதை தான் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஏன் நம்ம அரசியல்ல இருந்து வரோம்னா, அதுதான் டாப் மோஸ்ட் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியா திருநாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் வாழ்றோம். அப்ப அரசியல் தலைவர்கள், நாட்டை ஆண்டவர்களின் நியூமராலஜி ரெக்கார்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு மற்ற எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிகள்ல போயிட்டு ஃபைனலா நமக்கு என்ன தேவைன்றதை முடிக்கிறது தான் நோக்கம். இந்த ஒரு 10 நாள்ல கூடுமான வரைக்கும் எல்லா துறைகள் அதுல எந்தெந்த எண்கள் டோட்டலா எப்படி டாமினேஷன் பண்ணுச்சு, எந்தெந்த விதத்துலலாம் நியூமராலஜியை நம்ம பண்ணணுன்ற மாதிரி விரிவான விஷயங்கள் போறோம். ஃபைனலா நம்ம கன்சாலிடேட் பண்ணுவோம். போக 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 இப்படிதான் பண்ணணுன்ற ரூல்ஸ் மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துடலான் இருக்கிறேன். ஸோ நியூமராலஜி பார்க்கணும்னா இந்த செக்லிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம போறோம். நம்ம வகுப்பும் அப்படிதான் போகுது. ஸோ நம்ம அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நாட்டை ஆண்ட, தேசியத்தை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளின் எண்கணித மதிப்புகளை தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்ய போறோம். அதை தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். நான் எஸ்டர்டேவே வந்து உங்களுக்கு இந்த கூகுள் ஷீட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் ஒரு தடவை ஷேர் பண்ணிடுறேன். நேற்று சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல தான் இதை ஜென்ரேட் பண்றேன். அந்த ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு வர வாரங்கள்ல ஷேர் பண்றேன். இன்னும் நிறைய நேம்ஸை ரிசர்ச் பண்ற டூல்ஸோட சேர்த்து நான் உங்களுக்கு மொத்தமா தரேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற பயிற்சிகளையும் நான் தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்ப நம்ம நேத்து வந்து அரசியல் தலைவர்கள் பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்திய அளவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய பெயர்கள் எந்த எண்கணித பேட்டர்ன்ல இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க வந்து இவங்களுடைய டோட்டல் கூட்டுத்தொகை வந்து 75ல முடியுது. 7-5 கேது புத்தன் இணைந்து உருவாக்குகின்ற 3. இவங்களோட காம்பவுண்ட் நேம் நம்பர் வந்து 3 வருது. நியூமராலஜி நம்பர் வந்து 75 வருது. ஸோ இப்ப ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எடுத்துக்கலன்னா, நம்ம புழக்கத்துல தினசரி வாழ்க்கையில ஒரு கட்சியை வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கிறோம். இப்ப டிஎம்கேன்னு சொல்றோம், திமுகன்னு சொல்றோம். திமுகன்றதையே வேற ஸ்பெல்லிங்ல சொல்லலாம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே, திமுக, THIMUKA, THEEMUKA, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரொனவுன்சியேஷன்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பெயர் சாதாரணமா இருக்கிற ஒரு பெயர், அது ஒரு வெகுஜன மக்கள் பயன்படுத்துற பெயர். இப்ப வந்து இது ஒரு கட்சி பெயர், இல்ல ஒரு நிறுவனத்தின் பெயர், இல்ல ஒரு படத்தின் பெயர், இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணதான் போறாங்க. அதை உச்சரிக்கணும் அப்படி டிசைட் பண்ணி நம்ம ஒரு நியூமராலஜி பண்ணும் பொழுது, அந்த பெயர் ஆங்கிலத்துல உச்சரிக்கப்படும் பொழுது எப்படி உச்சரிக்கப்படுது, அதே பெயரை தமிழ்ல உச்சரிக்கும் பொழுது எப்படி உச்சரிக்கிறாங்க, அதையே சுருக்கி ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றாங்க,
எல்லா விதத்திலையும் நியூமராலஜி பார்க்கணும். இது எல்லாமே ஒரு 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 ஊருக்கு 10 ரோடு இருக்கிற மாதிரி, ஒரு டெஸ்டினேஷனுக்கு 10 ரோடுல போற மாதிரி இந்த கட்சி பெயர்கள் அபிஷியலா ஒரு பெரிய பெயர் இருக்கும். அதை ஷார்ட் ஃபார்ம்ல ஒண்ணு சொல்லுவாங்க. அதை ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது ஒரு இனிஷியல்ல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லும் பொழுது அதை ஒரு ப்ரொனவுன்சியேஷன்ல சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் எல்லா காம்பினேஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் டிஎம்கேன்னு சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் திமுகன்னு தான் சொல்றாங்க. அப்ப ஒரே கட்சி அதை வந்து பேப்பர்ல எழுதும் பொழுது எப்பொழுதுமே திமுகன்னு தான் எழுதுவாங்க தமிழ் பேப்பர்ல. இங்கிலீஷ் பேப்பர்ல எழுதும் போது டிஎம்கேன்னு தான் எழுதுவாங்க. அப்ப திமுகன்னு தமிழ்ல எழுதுற பேப்பர்ஸ் இருக்கு, டிஎம்கேன்னு இங்கிலீஷ்ல எழுதுற பேப்பர் இருக்கு. அதே எலெக்ஷன் டேட் அன்னைக்கு நீங்க போய் அந்த எல்லா வாக்குப்பதிவு சீட்டுலையும் அந்த வேட்பாளரோட பேரு கீழே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப ஒரே கட்சி வெவ்வேறு பரிணாமங்கள்ல அழைக்கப்படுது அப்படின்னா எல்லா பரிணாமங்கள்லயும் நீங்க நியூமராலஜி பார்க்கணும். அதை வச்சுதான் அந்த கட்சிக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்கு, இப்ப போட்டி போடுற கட்சிகளுக்கு நியூமராலஜி வைஸா என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பாக்குறது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எடுத்தா அது 75ன்னு வருது, அதை கூட்டினா 3. வெறும் டிஎம்கே அப்படின்னா 10, 1. திமுக அப்படின்னா 5. திமுக வேற ஸ்பெல்லிங்ல THEEMUK அப்படின்னு போட்டாலும் அது வந்து 23 32 ஆகி 5ன்னு வருது. அப்ப திமுக நேற்று பார்த்த அந்த அடிப்படையில ஸ்டாலின் அவரோட நம்பரும் 5, சரிங்களா? இந்த அடிப்படையில இப்ப இருக்கு. இப்ப திமுக அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்றது 5, ஸ்டாலின் அவர்களை ரெப்ரசன்ட் பண்றது 5. சரியா? அப்ப இந்த அடிப்படையில இவங்க இருக்கிறாங்க. சார் எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க சார். ஓகே ஃபைன். இப்ப வந்து ஏடிஎம்கே எடுத்துப்போம். ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை விட அதிகமான நாட்கள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறாங்க, வருடங்கள். அவங்களோட ஃபுல்னது ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது அவங்களுடைய அபிஷியல் நேமு. அதை கூட்டினா 106 வருது. அந்த 106 கூட்டினா 7 வருது. ஏஐஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐஏடிஎம்கேவை வந்து கூட்டினா 13 வருது, கூட்டினா 4 வருது. ஏடிஎம்கே அப்படின்னு கூட்டினா 11 வருது, அது வந்து காம்பவுண்ட் நம்பர் 2 வரும். சரியா? அதிமுக அதுதான் வெரி வெரி காமனா சொல்றது, நம்ம புழக்கத்துல யூஸ் பண்றது அதிமுக. ஏடிஎம்கே அதிமுக தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏஐஏடிஎம்கே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா உச்சரிக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த டெக்ஸ்ட நம்ம இங்க போடல, அதையும் நம்ம போடணும். அப்ப இந்த மாதிரி போடும் பொழுது அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அதிமுக அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது 25 2 5 கூட்டி அவங்க 7ன்ற காம்பவுண்ட் நம்பர்ல வராங்க. சோ அதிமுக வந்து 7 4 2 இந்த அடிப்படையில அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அதிமுகவுக்கு வந்து எப்போதுமே ரொம்ப வருஷமா ஓட் பேங்க் வந்து அதிகமா இருக்கு. அவங்க வந்து கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கிறாங்க. அதிமுக வந்து இருக்கிறதுலயே வலிமையான கிரகமான கேதுவின் ஆதிக்கத்துல இருக்கு. அப்படி இல்லைன்னா ராகுவோட ஆதிக்கத்துல இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 கூட்டுனா 2, அதுவும் ஒரு ராஜ கிரகமாக இருக்கிறது. அப்ப அந்த கிரகங்களின் வரிசையில வந்து டாப்பா இருக்கிற அந்த வரிசையில பார்த்தா அதிமுகவோட பலம் வந்து தொண்டர் பலம். அவங்க வந்து எளிய மக்களுக்கான கட்சியா அடையாளப்படுத்தப்பட்டு அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து லீடிங்கா இவ்வளவு வருஷம் ஆட்சி புரிஞ்சதுக்கு ரீசனா இருக்கிறதுனால இன்னைக்கும் ஒரு மாஸ் லீடர்ஸ் இறந்துட்ட பிறகு கூட, எம்ஜிஆர் இறந்த பிறகு கூட ஜெயலலிதா டேக் ஓவர் பண்ணாங்க. இப்ப அதுக்கப்புறம் கூட இன்னொரு எடப்பாடி பழனிசாமி டேக் ஓவர் பண்ணிருக்கிறாரு. அந்த கட்சி இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு, இன்னும் அதுக்கான எதிர்காலங்கள் இருக்கவே செய்கிறது. அதுக்கு ரீசன் வந்து அந்த கட்சியின் பெயர்ல இருக்கிற நியூமராலஜி பவர். புரியுதா? இப்ப அதிமுகவையும் டிஎம்கேவையும் நியூமராலஜிக்கலா கம்பேர் பண்ணா டிஎம்கே வந்து
கூட்டுத்தொடர் வரிசையில டிஎம்கே வந்து கூட்டுத்தொடர் வரிசையில உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அதாவது 2-3 ஆஸ்பெக்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அதிமுக அப்படின்ற அந்த நேம வெவ்வேறு வடிவங்கள்ல வைக்கும் பொழுது அவங்களோட நியூமராலஜி காம்பவுண்ட் வந்து ஃபைனலா முடியுறது 7-4-2 இந்த காம்பவுண்ட்ல முடியுது. ஆனா டிஎம்கேவோட காம்பவுண்ட் வந்து 5-1-3 இப்படி முடியுது. சரியா? இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் நம்ம கீழே போலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க மாத்தி மாத்தி. இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க. இந்த நம்பர்ஸ் நியூமராலஜில எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், சரியா? அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்சிகளின் பெயர்ல இருக்கிற வலிமை வந்து புரியும். அப்ப இந்த வலிமையை பீட் பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு வலிமையான பெயரை நீங்க முன்னுக்கு கொண்டு வராம இதை நீங்க பண்ணவே முடியாது. சரியா? ஒரே நிமிஷம். இப்ப டிஎம்கே அப்படின்ற அந்த கட்சியை எடுத்துக்கிறோங்க. டிஎம்கே டி அப்படின்றது என்னது? ராகுவோட நம்பர் 4. டினா 4. எம்கே எம் என்னது? டி எம் எம் 4. கே என்னது? 2. அப்ப டிஎம்கே என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 எழுத்துல 2 ராகு, டி ராகு, எம் ராகு, கே உங்களுக்கு சந்திரன். அப்ப 4-4-2 2 ராகு 1 சந்திரன். அப்ப ராகு பெருசு, வலிமையானது, ஒரு மாயையை உருவாக்கக்கூடியது, ஒரு இலெக்ஷனை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியது, ஒரு மக்கள் மனசுல எப்போதுமே இருக்கக்கூடியது, மக்களை தன்னுடைய நினைப்பாவே இருக்க வைக்கக்கூடியது ராகு. அப்ப மாயை. அப்ப டி எம் கே அப்படின்ற அந்த பெயர் வந்து 2 ராகு 1 சந்திரன்ல இருக்கு. புரியுதா? அதனாலதான் அந்த பெயர் அழிக்க முடியாத பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த பெயர் கூட போட்டி போடணும் அப்படின்னா ஏடிஎம்கே இல்லைன்னா ஏஐஏடிஎம்கேனா அதுலயும் டிஎம்கே வந்துருது. ஓகேவா? அதுலயும் 2 ராகு 1 சந்திரன் வந்துருது. அப்ப முன்னாடி இருக்கிற ஏஐ இருக்குல்ல, ஏன்றது என்னது? 1. அப்ப ஆல்ரெடி டிஎம்கேல வந்து 2 ராகு 1 சந்திரன் இருக்குது. ஏடிஎம்கேல என்ன வருது? 2 ராகு 1 சந்திரனுக்கு முன்னாடி ஒரு சூரியனும் வந்துருது. அப்ப ஒரு மைலேஜ் எடுத்துறாங்க ஏடிஎம்கே. உங்களுக்கு புரியுதா? டிஎம்கே வந்து 2 ராகு 1 சந்திரனோட இருக்கு. ஏடிஎம்கே அதுக்கு முன்னாடி ஒரு சூரியனையும் வச்சுக்குது. ஏடிஎம்கே. அப்ப நம்பர்ல அவங்களோட இவங்க வலிமையாயிடுறாங்க. ஒரு சூரியன் 2 ராகு 1 சந்திரனை வச்சிடுறாங்க. சப்போஸ் அது ஏஐஏடிஎம்கேன்னு வச்சா கூட ஐயும் சூரியன் தான். ஏஐஜேக்யூஒய் இருக்குல்ல, ஏஐஜேக்யூஒய் அதுல ஐயும் வந்து சூரியன் தான். அப்ப ஏ சூரியன், ஐ சூரியன், டி ராகு, டி எம் ராகு, கே சந்திரன். அப்ப பாருங்க, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல எடுத்தோம்ல அந்த பவர், அந்த பவர்ல ஃபர்ஸ்ட் 7 இருக்கு. அவங்களோட டோட்டல் கூட்டுத்தொகை ஏடிஎம்கேவோட டோட்டல் கூட்டுத்தொகை எப்படி கூட்டினாலும் 7 வருது. அவங்க உள்ள யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா நம்பரும் அந்த வலிமையான கிரகங்களின் எண்களா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த 7 வந்து பவர்ஃபுல் நம்பர். அந்த 7ஐ உருவாக்கி கொடுக்கின்ற அந்த எண்கள் இருக்குல்ல, அது யாரெல்லாம் சேர்த்து உருவாக்கி கொடுக்குறா? சூரியன், ராகு, 2 சூரியன், 2 ராகு, 1 சந்திரன். இல்லைன்னா ஒரு சூரியன், 2 ராகு, 1 சந்திரன். அப்ப அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற அந்த வலிமை மிகுந்த கிரகங்களின் எழுத்துக்களால் இருக்கிறதுலயே வலிமையான ஒரு 7ஆம் நம்பரை வச்சு ஃபார்ம் ஆகிற ஏஐஏஎம்கே மிக வலிமையான கட்சியா தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அதிகமான வருடங்கள் ஆண்டு இருக்கிறது. அதனாலதான் ஜெயலலிதா சொல்றாரு, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு. ஏன் சொல்றாருன்னா அந்த பேரோட வலிமை தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களோட நேம், அவங்களுடைய கரிஷ்மா அதெல்லாம் இருக்குது. அப்புறம் தொண்டர்கள், அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ், செகண்ட் லெவல் லீடர்ஸ், அவங்களோட ஜாதகங்கள், அவங்களோட
வலிமை எல்லாம் சேர்த்துதான் அது கட்டமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் வந்து ஜாதகம் பார்க்காம எதையுமே செய்யறது இல்ல. அந்த மாதிரிதான் எல்லா கட்சிகளுமே செஞ்சிருக்கிறாங்க. இந்த டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலா என்னதான் வந்து நாத்திகம் பேசினாலும் பியூரா அஸ்ட்ராலஜி பார்க்காம அவங்க எதையுமே செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் இந்த ரிசர்ச் எனக்கு சொல்லுது. அந்த காலத்திலேயே அவங்க தரமான அஸ்ட்ராலஜிஸை பார்த்து தரமான மிக உயர்ந்த ரிசர்ச் பண்ணி தான் இந்த பேரெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இது இயற்கையாக அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களாம் நம்மளை விட மிகச்சிறந்த அறிவாளிகள். அவங்க வந்து எல்லா துறையிலையும் அறிவாளிகள். எண்கணிதத்திலேயோ ஜோதிடத்திலேயோ மிகப்பெரிய கன்சல்டேஷன் பண்ணி தான் இந்த நேம் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுல துள்ளலி கூட எல்முனை அளவு கூட டவுட் கிடையாது. சரியா? அப்ப இந்த நேமை பீட் பண்ணணும். இப்ப ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவும் பீட் பண்ணணும்னா மற்ற கட்சிகளுடைய பெயர்கள்ல அந்த வலிமை இருக்கா அப்படின்னா மட்டும்தான் அந்த கட்சியை பீட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கட்சியை பீட் பண்ண முடியாது. புரியுதா? அப்படி இல்லைன்னா கால சைக்கிள்ல ஒரு வயசாகி ஒருத்தர் இறந்துடுற மாதிரி ஒரு கட்சின்றது ஒரு நிறுவனம், அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லையா? அந்த சைக்கிள்ல அது வந்து வலுவிழந்து போனா மட்டும்தான் உண்டு அந்த கட்சிக்கு இருக்கிற அந்த சைக்கிள்ல. புரிஞ்சுதுங்களா? அது வந்து வேற விஷயம். அது வேற பார்ட் ஆஃப் அனாலிசிஸ். சோ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரெண்டு கட்சிகள்ல இவங்க ரெண்டு பேர்ல இவங்க வலிமையா இருக்கிறாங்க. பட் டிஎம்கே எப்படி வந்து 5ஆம் நம்பரை வச்சுக்கிட்டு வெற்றி பெறுறாங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். நான் வந்து 5ஆம் நம்பர் வந்து புதன், அது இருக்கிறதுலயே வலு குறைந்த அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சில பேருக்கு கான்ட்ரவர்சி கூட சொன்னீங்க, சனி தான் வந்து வலு குறைந்தது அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம்னு சுப்பிரமணியம் சார் கூட சொன்னாங்க. நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வந்து புதனை வந்து கடைசியா வைக்கிறேன். அது என்னன்னா, புதன் வந்து அறிவு. புதன் வந்து அறிவு. அப்ப நம்ம மனுஷனோட மனசுல ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான தாட்ஸ் வந்து உழுவுது இல்ல, எண்ணங்கள். அந்த வந்து உழுவுற அந்த எண்ணங்கள் மூளையில தான் ப்ராசஸ் ஆகுது இல்ல. அந்த மூளையை வந்து நம்ம மெர்க்குரியை வச்சுதான் மெஷர் பண்றோம். நரம்பு மண்டலத்தை வந்து மெர்க்குரியை வச்சுதான் மெஷர் பண்றோம். சரியா? அப்ப ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரமா நீங்க வச்சீங்கன்னா, ஒரு இந்த நம்ம எது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிளார் மில்ல போயிட்டு மாவு அரைக்கிற எந்திரத்தை பாத்துக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற பெரிய வாயகன்ற பனல்ல நம்ம எல்லா மாவையும் போடுவோம். மிளகா அரைக்கணும்னா மிளகாவை போடுவோம், தனியானா தனியா, இல்லைன்னா அரிசி கோதுமையை போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரிசி 1 கிலோ தூக்கி போடுறீங்கன்னா அதுல ஒரு 1 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 அரிசி இருக்குதுன்னா 10,000 எண்ணங்கள் மைண்டுக்குள்ள வருது. அதுல ஒண்ணுதான் ஃபைனலா அரைச்சி பவுடரா வருது இல்ல, அதெல்லாம் பவுடர் ஆயிடுது இல்ல. அப்ப இந்த ப்ராசஸ் மாதிரி போறதுதான் ஃபைனலா அந்த பனல்ல மேல புதன் இருக்கும், கீழே கேது இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. இப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா? நான் வந்து நேத்து சிவபெருமானோட உடுக்கையை சொன்னேன்ல, சிவபெருமானோட உடுக்கை இப்படிதானே இருக்கும். நம்ம இந்த சாண்ட் இருக்குல்ல, இந்த சாண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மேல இருக்கிறது புதனா இருந்தா, இந்த நடுவுல இருக்கிறது கேது. இப்ப மேல இருக்கிறது ராகுவா இருந்தா, இங்க இருக்கிறது கேது. என்னடா நீ மேல இருக்கிற புதன் சொல்ற, அப்புறம் ராகுன்னு சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ராகுவையும் பாம்பையும் புதனையும் பிரிக்க முடியாது. ஓகேவா? பெருமாளையும் பாம்பையும் பிரிக்க முடியுமா? விஷ்ணுவையும் பாம்பையும் பிரிக்க முடியுமா? முடியாது. விஷ்ணு வேற கிடையாது, பாம்பு வேற கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அவதாரம் எடுத்து வந்தா கூட விஷ்ணு கூட பாம்பு வந்துருவார். உங்களுக்கு புரியுதா? அப்ப பாம்பையும் ஆதிசேஷனையும் விஷ்ணுவையும் எப்படி பிரிக்க முடியாதோ, ராகு கேதுவையும் புதனையும் பிரிக்க முடியாது. அப்ப புதன் தனிப்பட்ட முறையில சின்ன கிரகமாக இருக்கலாம், ஆனால் ராகு கேதுவோடு டோட்டலா ஒரு ஐக்கியமாய் தான் இருப்பார். அதுதான் விஷ்ணு, அந்த கான்செப்ட். அப்ப விஷ்ணுவோட படுத்திருக்கிற தலையில உங்களுக்கு பாம்பின் தலை இருக்கிறது, கால்ல வால் இருக்குது. தலை ராகு, வால் வந்து கேது. புரியுதா? அப்ப அதுலதான் விஷ்ணு படுத்திருக்கிறார். அப்ப விஷ்ணுவோட கால்ல மகாலட்சுமி உட்கார்ந்து கால் அமைக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன். கரெக்டா? அப்ப
விஷ்ணுவின் கால்ல அவங்க உட்கார்ந்து கால் அமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? பாம்பின் வால் பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப பாம்பின் வால் பகுதியில உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மகாலட்சுமினா சுக்கிரன் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப ராசி கட்டத்துல காலபுருஷனுக்கு ராசி கட்டத்துல மேஷத்துல ஆரம்பிக்குது இல்லையா? மேஷத்துல ஆரம்பிக்கிறதுல அந்த கன்னி இருக்கு இல்லையா? அந்த கன்னி இருக்கிற இடத்துலதான் பெருமாள் தலைய வச்சு படுத்திருக்கிறாரு. அந்த இடம் உங்களுக்கு பாம்பு ராகுவின் தலை இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. கன்னியில காலபுருஷனுக்கு 6, கன்னியில பார்க்கடல்ல பெருமாள் படுத்திருக்கிறார். பார்க்கடலை இமேஜின் பண்ணுங்க. ராசி கட்டத்தை பார்க்கடலாக இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்கடலை ராசி கட்டமா நினைச்சீங்கன்னா பெருமாள் வந்து கன்னியில் தலை வைத்து படுத்திருக்கிறார். அவரோட கால் வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல மீனத்துல இருக்கு. அந்த இடத்துல கேது இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கின்ற கேது அங்க மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல தானே சுக்கிரன் உச்சமா வராரு. மகாலட்சுமி எங்க உச்சமா வராங்க? சுக்கிரன் எங்க உச்சமா வராரு? மீனத்துல தானே உச்சமா வராரு. அப்ப மீனத்துல சுக்கிரன் உச்சமாயி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் கேது பகவானும் இருக்கிறாரு. கேது யாரு? ஞானகாரகன். அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு பெருமாள் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்கிறார். சயனஸ்தானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப ராகு. அப்ப இந்த ராசி கட்டத்தை நீங்க இப்படி பிரிச்சு பார்க்கும் பொழுது கன்னியில தான் எல்லா ப்ராசஸும் நடக்குது. அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்படி இருக்கு. அப்ப இந்த புதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது புதன் யாருடன் இருக்கிறாரோ அந்த அணி வெற்றி பெறும். புதன் தானாக ஒன்னும் செய்ய மாட்டார். அவரு வந்து ஜோதிடப்படி சுபர் கூட இருந்தா சுபர், அசுபர் கூட இருந்தா அசுபர். அவர் தான் இருக்கின்ற இடத்திற்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார். ஓகேவா? அப்ப இந்த 5ஆம் நம்பர் வச்சிருக்கிற டிஎம்கே 5ஆம் நம்பர் வச்சிருக்கிறவங்க எப்படி வின் பண்ணுவாங்கன்னா கூட்டணி வச்சு வின் பண்ணும். அப்ப காலமா டிஎம்கே என்ன பண்ணுது? கூட்டணி இல்லாம வின் பண்ணதே கிடையாது. டிஎம்கே கட்சி கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்ததே கிடையாது. அவங்க ஏன் வந்து அவங்களே பிற கட்சிகளை உருவாக்குறாங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க நிறைய சின்ன சின்ன கட்சிகளை உருவாக்கி அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கி ஒரு கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் எல்லாத்தையும் டைரக்டா வாங்க முடியாம அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஓட்டெல்லாம் அவங்களுக்கு ஒரு 2 எம்பியோ இல்ல 4 எம்எல்ஏவோ கொடுத்து கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணியை உடையாமல் வைத்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 5ஆம் எண்ணை வைத்து சாதிக்க வேண்டும் என்றால் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து கூட்டணியை லீட் பண்ணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் ரூல்ஸ். புரிஞ்சுச்சா? அப்ப கூட்டணி ஃபார்மேஷன் தான் முக்கியம். புதன் மிக வலிமையானவர். யாரோட கூட்டணி அமைக்கிறாரோ அவங்களாவே மாறிடுவார். புதன் இருக்கின்ற இடத்தில் வெற்றி உறுதி. புதன் தான் அறிவாளி. கரெக்டா? அறிவு இருக்கிற இடத்துல ஞானம் இருக்கிற இடத்துல வெற்றி உறுதி. புதன் அறிவு தானா வேலை செய்யாது. அறிவு ஒரு ராஜாவோட தான் எப்போதும் இருக்கும். சூரியனையும் புதனையும் பிரிக்கவே முடியாதுல்ல. சூரியனோட தான் புதன் டிராவல் ஆகும் நார்மலா. அந்த புதன் கூட வேற கிரகங்கள் வந்துச்சுன்னா புதன் அவங்களோட சப்போர்ட் பண்ணுவார். அது வந்து வேற ஒரு சினாரியோல நடக்கும். புதனோட குரு இருக்கலாம், புதனோட இருக்கலாம். ஆனா பக்கத்துல சூரியன் இருப்பாரு. எப்படியும் சுக்கிரனும் இருப்பாங்க. புரியுதா? அப்ப இந்த அடிப்படையில தான் நீங்க புதனோட வலிமையை 5ஆம் எண்ணோட வலிமையை கணக்கிடணும். சரியா? அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? தமிழகத்தோட ஆட்சி கட்டில இருக்கிற டிஎம்கே எப்படி நியூமராலஜிக்கலா இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் டிஎம்கே, அதிமுக, திமுக இதெல்லாம் புழக்கத்துல சொல்லும் பொழுது எந்த கிரக உச்சரிக்கப்படுது? திமுக அப்படின்னாலே அது திமுகனாலும் டிஎம்கேனாலும் அந்த இடத்துல டி தமிழ்ல தீன்னு சொன்னாலோ இங்கிலீஷ்ல டின்னு சொன்னாலோ அது ராகுவை தான் சொல்லுது. மூணு சொன்னாலும் ராகுவை தான் சொல்லுது. இப்ப மு கருணாநிதி அப்படின்னு சொன்னாலும் ராகுல தான் ஆரம்பிக்குது. புரியுதா? எம். அப்ப டிஎம்ன்றது அப்ப அவங்க ராகுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அந்த டிஎம் ராகுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்ப இந்த வார்த்தைகள் டிஎம் டி. புரியுதா? அப்ப இந்த அரசியல் கட்சிகள் நேம் செலக்ட் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் இந்த டிஎம்
டி திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் பார்ட்டி. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாத்துலயுமே இந்த டி எம் டி இந்த ராகுவோட எழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இதை தாண்டி எப்படி மத்த கட்சிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம ஆராய்ச்சியில. இப்ப அதிமுக திமுகவை பார்த்தோம் இல்லையா? அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா? வெறும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதிகமான இடத்துல சொல்ல போறது இல்ல, வெறும் காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்றோம். வெறும் காங்கிரஸ்னா அது 4 வருது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா 3 வருது. ஐஎன்சி அப்படின்னா 9 வருது. சரியா? இது ஓகே. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னா அவங்க 47 வராங்க. 4, 7. பாரதிய ஜனதா பார்ட்டி அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு சொல்றது இல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டின்னு அதிகமா சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யாரும் அதிகமா சொல்றது இல்ல, காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா பிஜேபியை வந்து பிஜேபின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கிலேயே பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்லிடுவாங்க, பேச்சு வழக்கிலேயே பிஜேபின்னு சொல்லிடுவாங்க. அப்ப பேச்சு வழக்குல பாரதிய ஜனதா பார்ட்டி அது 4, 7 ராகு கேது அந்த விஷயத்தை உருவாக்கி 2 உருவாக்குது. அப்ப ராகுவையும் கேதுவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 11 எண்ணு வருது. அந்த 11 எண்ணு வந்து 2 எண்ணை கொடுக்குது. ஓகேவா? அப்ப நான் சொன்னேன் இல்லையா, நேற்று இந்தியாவில 2 வந்து இந்தியாவை ஆள்வதற்கு 2 உகந்த நம்பர்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா சந்திரனின் ஆதிக்கம் கடகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றவர்கள் இந்தியாவை ஆள்வார்கள்னு சொன்னேன் இல்லையா? அதன் அடிப்படையில் பிஜேபிக்கு 2 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரா இருக்கு. அது மாதிரி வெறும் பிஜேபினாலும் சிம்பிளா பிஜேபின்னு சொல்றாங்க இல்லையா, வெறும் பிஜேபினாலும் அது 1 குறிக்குது. அது வந்து 2ஆம் எண்ணை தான் குறிக்குது. அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டினாலும் அது 2 தான் ஃபைனலா வருது, பிஜேபினாலும் 2 தான் வருது. அப்ப மற்ற கட்சிகளுக்கு சின்ன ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம், பெரிய ஃபார்ம் எப்படி சொன்னாலும் வேற வேற நம்பர் வருது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டினாலோ பிஜேபினாலோ 2 தான் வந்துருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க வந்து சூட்டபிளா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வெரி ஃபாஸ்டா நேஷனல் பார்ட்டியா டெவலப் பண்ணாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுறாங்க. பிஜேபின்னு சொல்றது இல்ல, தமிழ்ல எழுதும் போது பாஜக அப்படின்னு போடுறாங்க. அப்ப பாஜக அப்படின்னு போட்டா 9 வருது. அப்ப இவங்க பிஜேபினே யூஸ் பண்ணாலே தமிழ்நாட்டுல சாதிக்கலாம், பாஜகன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா. யாராச்சும் பிஜேபியில இருந்தீங்கன்னா மாநில தலைமைக்கு இந்த டிப்ஸை கொடுக்கலாம். ஓகே. அடுத்து தமிழக வெற்றி கழகம் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்றோம் ஆராய்ச்சி பண்றதுனால. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டு எண் 51 வருது. அதாவது புதன் பிளஸ் சூரியன் 6ல வருது. டிவிகே அப்படின்னு கூப்பிட்டா 12 வருது, 3 வருது. அப்ப இந்த 3 6 வந்து ஏடிஎம்கேவையோ டிஎம்கேவையோ பீட் பண்ணுமா அப்படின்னா அந்த எண்ணுக்கு அந்த வலிமை கிடையாது. அவங்க கட்சியின் பெயர் வலிமையும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அவங்களோட கட்சியின் பெயர் வலிமைக்கும் அந்த வலிமை கிடையாது. ஆனா எத்தனை லட்சம் பேர் முறை உச்சரிக்கப்படுது அப்படின்றதுனால வெறும் டிவிகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மந்திரி சபை கிடைக்க கூட்டணி கட்சியாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியோ ஒரு 20-30 எம்எல்ஏ வரைக்கும் வர அளவுக்கோ ஒரு மைலேஜை வந்து இந்த 1ம் 2ம் உருவாக்கி கொடுக்கின்ற 3 குரு வந்து உருவாக்கலாம். ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு இமிடியேட்டான ஒரு வளர்ச்சி வந்து இந்த டிவிகேன்ற பேரை யூஸ் பண்ணா கிடைக்காது அப்படின்றது நியூமராலஜிக்கலா நம்ம இப்ப அனாலிசிஸ் பண்றதுல இருக்கிற ஒரு விஷயம். சரியா? அடுத்து சீமான் வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பெயரை வந்து நம்ம 43 எண்ணா வருது. அதாவது இது வந்து ராகு பிளஸ் குரு, ராகுவும் குருவும் உருவாக்குகிற கேது, ராகுவும் குருவும் உருவாக்குகின்ற கேது நாம் தமிழர் கட்சி இருக்குது. என்டிகே வெறும் என்டிகே அப்படின்னா 11 வருது, அது 2. நாத்தாக்கான்னு கூட நம்ம போட்டு பார்க்கணும். நாத்தாக்கா அதையும் நான் போட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம்.
நாத்தாக்கானா 19 வருது. ஒண்ணு. இந்த ஹச்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, எப்பவுமே இந்த ஸ்பெல்லிங்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க ஹச் சேர்த்து சொல்லிருக்கீங்க. இப்போ நான் சிலர்லாம் வந்து இங்க தமிழ்நாடு தாண்டா ஹச் போடுறது நம்ம எப்படி இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ எங்க ஊர் பேரு இல்ல இது பழழா இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி எழுதும், தமிழ்ல ஒரு மாதிரி எழுதும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்க. கூடுமான வரைக்கும் பெயர்ல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பெயர் தெளிவாக இருக்கிறது நல்லது. பெயர் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது நல்லது. சரியா? அந்த மாதிரி ஷார்ட்டா வச்சுக்கிறது நல்லது. அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட அனாலிசிஸ முடிச்சிருவோம். வந்து கிளியரா வந்து ஒரு 10 வருஷத்துல மாநில கட்சியா வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து உடஞ்சி போக மாட்டாங்க. இவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க, வளருவாங்களே தவிர இதுக்கு கீழே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொள்கை பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேது. அதாவது இவங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஃபைனலா 7 வருது இல்ல, இவங்க கொள்கையை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பெருவாரியான மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏத்துக்கிற மக்கள் தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கொள்கையை அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு லாஸ் ஆகாது. ஆனா பெருவாரியான மக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா அப்ப அவங்களுக்கு ஆதரவு வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அந்த கட்சி தான் பாத்துக்கணும். ஆனா அந்த பெயரில் அடிப்படையில ஒரு 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 போட்டிக்கு வரும்போது நியூமராலஜி அடிப்படையில மட்டும்தான் நம்ம இங்க பாக்குறோம். நம்ம மத்த வேற எந்த ஆஸ்பெக்டையும் பார்க்கல. நம்பர்ஸ் வச்சு இந்த பெயர் நியூமராலஜில கம்பேரிசன் பண்ணும்போது என்ன இருக்குதுன்றதான் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 51 5-1. சரியா? இந்த 5-1ல ஆல்ரெடி யாரோ வந்தாங்களே, யாரும் வரலையா? 51 உருவாக்குற 6. சரியா? இவங்களை பிஎம்கேன்னு சொல்றோம். இந்த பிஎம்கே வந்து 14, அது 5 வருது. பாமக 17, 1யும் 7யும் உருவாக்குற 8. அப்ப பிஎம்கேன்னு சொன்னா அதுல அவங்களுக்கு 1ஆம் நம்பர் வருது பாருங்க. சூரியன் வருது, ராகு வருது. பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னா புதன், சூரியன் வருது, 1 வந்துருது. பாமகன்னு சொன்னா 1 7 வருது பாருங்க, சூரியன் கேது. அப்ப பாமக தான் அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை இல்லையா? இப்ப பாமக என்பது சூரியனும் கேதுவும் உருவாக்குகின்ற 8. அப்ப இந்த 8ஆம் எண்ணு அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும்னா அவங்களுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு தொலைநோக்கா அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்குது, ஒரு லாங்கிவிட்டியை கொடுக்குது. 8ன்றது ஆயுள் இல்லையா? அப்ப இவங்க ஒரு லாங்கிவிட்டி இருக்குது. இவங்க எப்போதுமே அரசியல்ல இருக்கிறாங்க, ஒரு சாதாரண மக்களின் ஓட் பேங்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த காம்படிஷன்ல 5 வந்துருது, பிஎம்கே 8. அந்த 5 6 8 வந்து ஒருவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய எண்களாகவே தான் இருக்குதே தவிர தனித்துவமான லீடர்ஷிப் ஆகிறதுக்கான நம்பர்கள்ல வரல. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சியா இருக்குது, ஒரு ஓட் பேங்கை வச்சிருக்கிறாங்க, அவங்க எம்எல்ஏஸ் வாங்குறாங்க, எம்பியா ஆகுறாங்க, சம்டைம்ஸ் வந்து மினிஸ்டரா கூட ஆகுறாங்க சென்ட்ரல்ல. ஈவன் தோ அவங்களால கிளியரா லீடர்ஷிப் எடுத்து ஆட்சியை பிடிக்க முடியாததுக்கு காரணம் அவங்களோட பிஎம்கே வந்து 5ல முடியுது, அவங்களுக்கு 5 அதிகமா இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. கூட்டணியாகவே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அந்த 5 அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. 8 என்பது அவங்களுக்கு சனியின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்குது. பாட்டாளி மக்கள்னா ஏழைகள் தானே, சாமானிய மக்கள் தானே. பாட்டாளி மக்கள்னா அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களை தான் அவங்க பாட்டாளி மக்கள் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. அதை தான் சனி ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சினா 8 வந்துருது. அப்ப 8 உங்களுக்கு இந்தியாவை ஆள்வதற்கான எண் கிடையாது. 8 வந்து அமெரிக்காவை ஆள்வதற்கான எண். காலதேச வர்த்தமானம்ன்ற மாதிரி
அது ஒவ்வொரு நாட்டுல ஒரு நம்பர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்தியால வந்து 8 வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கஷ்டம். குறிப்பா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கஷ்டம் 8. புரியுதா? தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கணும்னா 7 இருக்கணும், இல்லைன்னா 9 இருக்கணும். 9 ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த இந்தியா வந்து பெருசாகி கீழே குறுகி வந்து கேது மாதிரி முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப கேதுவை வந்து நீங்க செவ்வாயோட ஒப்பிடுவீங்க, ராகுவை வந்து சனியோட ஒப்பிடுவீங்க ஜோதிடத்துல. கேதுவுக்கு ரீப்ளேஸ்னா செவ்வாய் தான், செவ்வாயோட பரிகாரங்கள் தான் கேதுக்கு, சனியோட பரிகாரங்கள் தான் ராகுக்கு ஜோதிடத்துல. அப்ப இது ஒரு பாயிண்ட். தமிழ் நிலம், தமிழகம் வந்து முருகனின் வழிபாடு அதிகமான கொண்ட மாநிலம். தமிழ்நாட்டுல சிவ வழிபாடை விட முருக வழிபாடு அதிகம். ரீசன்ட் பாஸ்ட்ல ரொம்ப வருஷமாவே வந்து முருகனுடைய ஆதிக்கம் அதிகமான, முருக கடவுளின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து தமிழ் மாநிலம். அப்ப 9ஆம் எண் வந்து தமிழகத்துல வேலை செய்யும், 7ஆம் எண் தமிழகத்துல வேலை செய்யும். சரியா? அப்ப தமிழகத்துக்கு வந்து 9, 7, 4, 1, 2 இந்த ஆர்டர்ல தான் வேலை செய்யுமே தவிர தமிழகத்துல மத்த எண்கள் வந்து பெருசா வேலை செய்யாது. அப்ப 5 எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அது கூட்டணியை அழகா வச்சு மெயின்டைன் பண்றதுனாலையும், ராகுவோட இன்ஃபுளுன்ஸ் பெயர்கள்ல இருக்கிறதுனாலையும், கூடுமான வரை அவர்கள் நியூஸ்லயே இருக்கிறதுனாலையும் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நியூமராலஜிக்கல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. அவங்க 83 வந்து கொண்டு வந்து 2 கொண்டு வராங்க. சரியா? அப்ப 83 அப்படின்றது சனி குரு, சனியும் குருவும் வச்சு அவங்க 2க்கு வந்துடுறாங்க. வெறும் விசிகேனாலும் 2 வராங்க, விசிகா தமிழ்நாட்டுல விசிகான்னு சொன்னாலும் 3 வராங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழகத்துல எப்படி ஸ்ட்ராங், எவ்வளவு கட்சிகள் உதிரி கட்சிகள் இருக்குது, நிறைய எலக்ட்ரிபேட் கட்சி எல்லாம் இருந்துச்சு. அப்ப கன்சிஸ்டன்டா ஒரு ஓட் பேங்கை வச்சு இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கிட்டாங்க. அதற்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் போராடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அவங்க இன்னைக்கு இந்த நிலைமை அச்சீவ் பண்ணிருக்கிறதுக்கு ரீசன் வந்து 2. புரியுதா? 2. அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, வைகோ அவங்களோட கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஒரு பீக்ல போனாங்க. ஆனா அது நின்றுச்சு இல்லையா? இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 99, எம்டிஎம்கே வந்து 14, 5, மதிமுக அப்படின்னா 28, 1. அப்ப இந்த 3த்தையும் சேர்த்து இவங்களோட காம்பினேஷன் வந்து என்ன ஆகுது? 9, 5 வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து கூட்டணி கட்சியாவே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இவங்களால ஒரு தனி பெரும் கட்சியா லீடர்ஷிப் பாலிட்டிக்ஸ்குள்ள போக முடியல. சரியா? அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அல்லது டிஎம்டிகே அல்லது தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், டிஎம்டிகே, தேமுதிக, இந்த வரிசைகள்ல இவங்க வைக்கும் பொழுது இவங்களுக்கும் 5 வருது பாருங்க. 95, 14, 5, 5 வருதா? அப்ப இவங்களும் எல்லாத்தையும் கூட்டணிக்கு தான் போறாங்க. புரியுதா? அப்ப தமிழ்நாட்டுல கூட்டணியை உருவாக்குகிற கட்சிகள் எப்படி இருக்குது? 5, 8, 9 இந்த கான்செப்ட்ல தான் போகுது. அதுல யாரு ரொம்ப வருஷமா இருக்கிறாங்களோ அவங்க லீடரா இருந்து ஒரு கூட்டணியை வச்சு அவங்க ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் தமிழகத்தின் யதார்த்த களம். அப்ப புதுசா விஜய் ஆட்சிக்கு வரணும்னாலோ இல்ல நாம் தமிழர்கள் கட்சி ஆட்சிக்கு வரதா இருந்தாலோ அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஃபர்தரா இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பாஜக வந்து பாஜகன்னு சொல்றதுக்கு, பாஜகன்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியாவே தான் இருப்பாங்க. அவங்க பிஜேபின்னு சொன்னாங்கன்னா அவங்க லீட் எடுக்கலாம். இல்ல அவங்க பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு இன்னும் லீட் எடுக்கலாம். அவங்களுக்கு பெயர் வந்து 7 அந்த மாதிரி இதுல தமிழ்ல சொல்லணும். இல்ல 2னா கூட அவங்க லீட் எடுத்துடலாம். ஆனா அவங்க பாஜக அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியாவே தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி பாஜகன்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நியூமராலஜில இருக்கிற அந்த அட்வான்டேஜஸை பார்த்து அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த எண்களின் வலிமை வந்து அந்த பெயருக்கு அது மந்திரமாக மாறும். இந்த மாதிரி போகும். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்?
ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து அரசியல் தலைவர்கள் பிளஸ் கட்சிகள் இவங்களோட சூழ்நிலைகளை உருவாக்கி பார்த்துருக்குறோம். அப்ப நம்ம பெயரியல் மாற்றங்கள் செய்யும் பொழுது தன் வழி அறிதல், மாற்றான் வழி அறிதல், வினை வழி அறிதல். திருக்குறள்ல சொல்றார் இல்லையா, தன் வழி அறிதல், மாற்றான் வழி அறிதல், வினை வழி அறிதல். இத பண்ணிட்டு டைம் பார்த்துட்டு நீ போகணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப வினை வழினா எலெக்ஷன் இல்ல, நம்ம யாரு கூடயாச்சும் காம்படிஷன் பண்ண போறோமா அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை விட இந்த படம் கலெக்ஷன் அதிகமாகுமா, வெற்றி பெறுமானா, இந்த படத்தோ அந்த படமும் ரிலீஸ் ஆகுற டேட் வந்து வினை வழி. தன் வழி அறிதல், மாற்றான் வழி அறிதல். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நியூமராலஜில நம்மளுடைய ப்ராடக்ட் பேரையோ, நம்ம ஒரு புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம், இல்ல நம்ம புதுசா ஒரு சர்வீஸ் கொடுக்க போறோம், ஒரு கடைக்கு பேர் வைக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு பக்கத்துல இமிடியேட்டா என்ன காம்படிட்டர் இருக்கிறாங்க, அந்த காம்படிட்டரோட வலிமை என்ன, நம்ம புதுசா போனோம்னா அந்த நேமை இந்த நேம் மீட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, வலிமையானதாக இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். அப்ப அந்த அது மொத்தமா அது ஒரு கூட்டு எண்ணாக ஒரு நம்பருக்கு ஃபார்ம் ஆகலாம். ஆனா அதை கூட்டி வருகின்ற உதவுற எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஃபார்மா அந்த ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ, கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ, சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ, இல்ல சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ, ராகுவின் எழுத்துக்கள், கேதுவின் எழுத்துக்கள், சூரியனின் எழுத்துக்கள், சந்திரனின் எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணி பேர் வைக்கணும். நான் கன்க்ளூஷன் பண்றேன் உங்களுக்கு ஃபைனலா. ஒரு வெற்றி பெறணும், ஒரு நேம் ஒரு பேருக்கும் போட்டி, பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி லாரன்ஸ் படத்துல பேருக்கும் சண்டை, இங்க ஆள் கிடையாது, பேரு தான் மோதிக்க போகுது. இப்ப ரெண்டு சேவலை மோத விடுற மாதிரி ரெண்டு பேர் மோதிக்க போகுது, நீங்க உங்க ஆப்போனன்ட். அப்ப இந்த பேரும் மோதிக்கும் பொழுது அந்த பேர் ஜெயிக்கணும்னா அந்த பேர்ல ராகுவின் எழுத்துக்கள், கேதுவின் எழுத்துக்கள், சூரியனின் எழுத்துக்கள், சந்திரனின் எழுத்துக்கள் சேர்த்து அது எகைன் ஒரு கேதுவின் எழுத்தாகவோ அது எகைன் ஒரு ராகுவின் எழுத்தாகவோ முடிஞ்சதுன்னா வெற்றி. ஏன்னா மாயை தான் இங்க ஜெயிக்குது, ராகு கேதுக்கள் மாயை. அப்ப மாயையிலேயே இருக்கணும் அப்படின்னா ராகுவோட நம்பர்ல போயிடணும். டு த ஸ்பெசிபிக் கோர், பம்பரத்தை குறிப்பாத்து அடிக்கணும்னா கேதுக்கு போயிடணும். இல்ல 1 2 இந்த 2ல, அதாவது 1 2 4 7ல முடிஞ்சிடணும் அந்த பேரு, அது உருவாக்குற பேரு. அப்படின்னா அது ஷுவர் ஷாட் வின்னர். அதை உருவாக்குகின்ற எழுத்துக்களும் இந்த பெயர்களாலேயே உருவாக்கணும். அப்ப அவங்க கிளியர் லீடர்ஷிப் அடிப்பாங்க அந்த டீம்ல இருக்கிற எல்லா, அதாவது ஒரு டீம்ல 11 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா 11 பேரும் பெஸ்ட் பிளேயரா இருந்தாங்கன்னா அந்த டீமை வந்து 7வது டவுன் 8வது டவுன்லயும் சிக்ஸர் அடிச்சு வின் பண்ணுவாங்க இல்லையா, சிஎஸ்கே வின் பண்ணுது அப்படின்னா. அப்ப இதெல்லாம் நீங்க நியூமராலஜி படி ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப இந்த ஏன் சிஎஸ்கே வின் பண்ணுது, ஏன் வந்து மற்ற டீம் இன்னும் வின் பண்ணவே இல்லை அப்படின்ற அந்த அணிகளோட பெயர்கள் ஃபுல் நேமு அப்ரிவேஷன்லாம் எடுத்து நம்ம டூல்ல போட்டு ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் லாஜிக்கு. நியூமராலஜியில நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் பாயிண்ட், பேரும் மோதும் பொழுது அந்த பேர் வந்து ராகு கேது சூரியன் சந்திரன் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பல்வேறு பெயர்கள் காம்பினேஷன் குழப்பாம ஒரே பேர் அதிகமாக உச்சரிக்கப்பட்டு அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். சரியா? அடுத்து பெயர்கள் வந்து குறிப்பா வந்து 3 4 5 லெட்டர்ல இருக்கிற நேம் எல்லாம் ஷார்ட்டா இருக்கிற பெயர்கள்லாம் வெற்றி பெற்றது பாத்தீங்களா? அதாவது ஓலா ஷார்ட்டா தான் இந்தியால வந்துச்சு, டிஎம்கே, அது மாதிரி 3 எழுத்துல பேர் வச்சுட்டீங்கன்னா அதோட வெற்றி அதிகமா இருக்கு. அப்புறம் 4 எழுத்து. இப்ப நீங்க பேர் இன்டர்நெட்ல போயிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க எந்த காம்பினேஷன்ல கொடுத்தாலும் உங்களுக்கு 3 எழுத்துலயோ 4 எழுத்துலயோ 5 எழுத்துலயோ 6 எழுத்துலயோ இப்பெல்லாம் பேரே கிடைக்காது. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா காம்படிஷன். ஒரு பிசினஸ் பண்ணணும்னாலோ இல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலோ வெப்சைட் தேவை இன்னைக்கு. வெப்சைட் இல்லாம நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. சரியா? அப்ப அது மனசுல பதியணும். OLX. ஓகேவா? அப்ப லைக்கா. நான் சொல்றது புரியுதுங்களா? 4 எழுத்து, 3 எழுத்து, 5 எழுத்து. இந்த மாதிரி எழுத்துக்கள்ல நீங்க ஒரு பேர் வச்சு அதுக்கு போய் இன்டர்நெட்ல போயிட்டு டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ட்ரெயினிங்கன்னா அந்த டொமைன் கிடைக்காது. வாங்கிட்டாங்க எல்லாத்தையும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? .com கிடைக்கலனா கூட .org கிடைக்குதா, இல்ல .in கிடைக்குதா, இல்ல வேற ஏதோ கிடைக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க வந்து இப்ப பிசினஸோ அடுத்து ஃபர்தரா நீங்க இன்டர்நெட் யுகத்துல வாழ்றீங்க. அப்ப நம்ம ஒரு பேர் நம்ம நியூமராலஜி படி நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிசினஸுக்கோ இல்ல ஏதோ ஒரு பர்பஸுக்காக நம்ம ஒரு பேரை முடிவு பண்றோம்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்? அந்த பேரை முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த பேர் லைஃப் லாங் யூஸ் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா போயிட்டு ஒரு வெப்சைட் புக் பண்ற கம்பெனில அந்த பேரை பதிவு செய்யணும். அந்த பேரை இன்னொருத்தவங்க எடுத்துடக்கூடாது. முதல்ல செய்ய வேண்டியது இன்னைக்கு. அதாவது ஒரு பேரை வந்து நம்ம பத்திரப்பதிவு செய்யற மாதிரி இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல அந்த டொமைன் நேமை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு சொந்தமாயிடும். அதிகாரப்பூர்வமா ஒரு உலகளாவுல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஒரு பேரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நேமை வந்து உடனே இன்டர்நெட்ல போயிட்டு பதிவு பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கான நேமா வாங்கிடுது. சரியா? அதை பிராக்டிஸா பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது .com கிடைக்கலனாலும் .org, .net, .biz, .info அது மாதிரி நிறைய கொடுக்குறாங்கல்ல, அதுல ஏதாச்சும் ஒன்றை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த எக்ஸ்டென்ஷன் கரெக்டா அதுக்கும் நியூமராலஜி பார்த்துக்கோங்க வேற நான் பார்க்கும்போது. ஸோ இது வந்து நீங்க இப்போ இமீடியட்டா செய்ய வேண்டிய விஷயம். ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒரு நேம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இட்ஸ் காம்படிட்டிவ் வேர்ல்டு. உங்க பேர் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும். இப்ப வந்து ஒரே பேர்ல 1,00,000 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஒரே பேர்ல ஆனந்த்னா 1000 பேர் இருப்பாங்க. இப்ப கமல்னா கமல்ன்ற பேர்ல 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பெயர் வந்து அந்த 1000 பேர் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பேரு நம்மள தான் பாயிண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன செய்யணும்னு யோசிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப மோடி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மோடினா லட்சக்கணக்கான பேர் மோடின்னு சர்நேம்ல இருக்கிறாங்க இந்தியால. அது ஒரு காஸ்ட்னே சொல்றாங்க. அப்ப ஆனா வெறும் மோடி அப்படின்னா ஒரு மனிதனை இவரை தான் நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபுல்லா அவரோட பெயர் வந்து பரவிடுச்சு. ஓகேவா? இப்ப ராகுல் அப்படின்னா எத்தனோ லட்சம் ராகுல் இருக்கிறாங்க இந்தியால. ஆனா ராகுல்னா யார நினைக்கிறோம்? அந்த ராகுல் காந்தியை தான் நினைக்கிறோம். இப்ப சோனியா அப்படின்னா லட்சக்கணக்கான சோனியா இருக்கிறாங்க. அப்ப எந்த சோனியாவை நினைக்கிறோம்? ஒரு சோனியா காந்தி தான் நினைக்கிறோம். பிரியங்கானா பிரியங்கான்ற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிரியங்கான்னு சொன்னா யார் வராங்க? ஒரு ஆங்கர் ஞாபகம் வந்துடுறாங்களா? அப்ப அங்க டெல்லியில இருக்கிற பிரியங்காவை விட தமிழ்நாட்டுல இருக்கிற பிரியங்கா இங்க உங்களுக்கு ஞாபகம் வராங்க. பிரியங்கான்ற எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்ப அவங்க டெய்லி டிவில ஆங்கரா வராங்க. அவங்கள விட இவங்க அதிகமான தடவை மக்களை சந்திக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப உங்கள் பெயர் அதிகமான அளவு ஆத்தரைசேஷன் ஆகணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப நியூமராலஜி ஒர்க் ஆகல, பேர் மாத்திட்டு ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு இவ்வளவு வேலை செய்யணும். இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஒரு பேஜ் ரெடி பண்றீங்க. ஏதோ ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூமராலஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை போயிட்டு நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா நியூமராலஜின்ற வார்த்தையை லட்சக்கணக்கான வெப்சைட் யூஸ் பண்ணும். ஆனா கூகுள் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு 10 வெப்சைட் பேரை கொண்டு வந்து முன்னாடி காட்டும். அது ஒரு 1000 வெப்சைட்டை காட்டும். சர்ச் ரிசல்ட்ல நெக்ஸ்ட் போனீங்கன்னா காட்டும். அப்ப நம்ம கூகுள் சர்ச்சை எடுத்துக்கோங்க. கூகுள் சர்ச் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ கூகுள்ல போயிட்டு ஒரு வார்த்தையை தேடுறீங்க. அது ஒரு பொருளோ இல்ல ஒரு ஏதோ ஒரு மீனிங்ல ஒரு சென்டென்ஸோ எதையோ ஒன்று தேடுறீங்க. அது தேடும் பொழுது அது தேடி கொண்டு வந்து முதல் பக்கத்துல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, 2வது பக்கத்துல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது,
3வது பக்கத்துல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, 1000வது பக்கத்துலயும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனா 1000வது பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு 100வது பக்கத்துல இருக்கிற ஒரு பேஜோட உள்ள வந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கண்டென்ட் இருக்கலாம். ஆனா கூகுள் வந்து அதை 100வது பக்கத்துல காட்டுது, ஃபர்ஸ்ட் பக்கத்துல காட்டல. அப்ப கூகுள் என்ன பண்ணுது, அது ஒரு அல்காரிதம் வச்சிருக்குது. அவன் கிட்ட ஒரு 200 சிக்னல் வச்சிருக்கிறான். இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டாபிக் நான் பேசுறேன். இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தான் ரியல் லைஃப்லயும் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம ஒரு சந்தையில இருக்கிறோம். சந்தை என்பது ஒரு மார்க்கெட், ஓகேவா? இந்த சந்தையில இப்ப கூகுள்ன்றது இன்டர்நெட் சந்தை. அப்ப அந்த சந்தையில நம்ம ஒரு பொருளை தேடுறோம். அப்ப தேடும் பொழுது கூகுள்ன்ற ஒரு முகவர் மூலியமா தேடுறோம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்களோட இன்டர்னல்ல ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க வந்து சர்ச் பண்ணி உலகம் உள்ள இருக்கிற எல்லா வெப்சைட்ல இருக்கிறதையும் அவங்க தேடி அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க அவங்களோட சர்வர்ல. லெட்ஸ் சே இப்ப நியூமராலஜி அப்படின்னு போட்டோம்னா, இல்ல ராசி பலன், ரிஷபம், கடகம், கும்பம், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒரு டெக்ஸ்டே நீங்க போடுங்களேன், வெவ்வேறு வெப்சைட்ஸ் தான் உங்களுக்கு வரும். சரியா? அப்படி வரும் பொழுது அவங்க எந்த அடிப்படையில பண்றாங்க, அவங்க வந்து ஒரு 200 சிக்னல் வச்சிருக்கிறாங்க. அந்த பேட்டர்னை அவங்க வெரிஃபை பண்ணி இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணுதா, இது எத்தனை வருஷம் இருக்குது, இது வந்து இந்த கம்பெனி ஆத்தென்டிகேஷன் என்ன, இதுல இருக்கிற கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டா, காப்பி பண்ணி போட்டதா, இவங்களே டைப் பண்ணதா, இந்த கண்டென்ட் வந்து ரியலா வந்து இந்த எண்ட் யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட்டிவா வீடியோ இருக்குதா, இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட்டா ஆடியோ இருக்குதா, இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட்டா இமேஜ் ரெஃபரன்ஸ் இருக்குதா, இந்த கண்டென்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்குதா, அது புதுசா இல்ல பழசா, இப்ப வந்து நேத்து போட்டதா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா, இந்த மாதிரி அவங்க 200-300 கண்டிஷன்ஸை வச்சு அவங்க இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு வார்த்தையை போய் தேடும் பொழுது உங்க பேர் ஃபர்ஸ்ட் வரணும்னா இதெல்லாம் மீட் பண்ணி இருக்கணும். அது ப்ராப்பரா ப்ராசஸ் ஆகி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல கூகுளோட சர்வர்ல இருந்துச்சுன்னா உங்க பேர் போடும்போது முன்னாடி போயிடும். இப்ப இன்னைக்கு நீங்க கூகுள்ல ஒரு வார்த்தையை போடும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருது, ஒரு மாசம் கழிச்சு அதே வார்த்தையை போடும்போது வேற ஒரு வெப்சைட் வருதுன்னா உங்களுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி அதிகமா வேலை பார்த்துருக்கிறான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்ப கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு வெப்சைட் ஒரு வார்த்தையை போட்டா வரணும்னா அதுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் பின்னாடி உழைக்கிறாங்க. நான் சொல்ற கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரே உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஒரு வார்த்தையை ஒரு பேஜை வந்து எல்லாரும் பார்க்கணும், இந்த வார்த்தையை கொடுத்தா இந்த பேஜ் தான் வரணும் அப்படின்னா அந்த பேஜை கூகுள்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்து காட்டுறதுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வேலை செய்வாங்க. அப்ப அதுக்கு ஆஃப்லைன் எஸ்இஓ, ஆன்லைன் எஸ்இஓ, இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குது. அப்ப அந்த ஒரு வெப்சைட்டை எத்தனை வெப்சைட் பேக் லிங்க் கொடுக்குதுன்ற ஒரு வேலிடேஷன்லாம் இருக்குது. இப்ப ஒரு வெப்சைட்டை 100 வெப்சைட் ரெஃபர் பண்ணுது. ஒரு வெப்சைட்டை வந்து பல ட்விட்டர் அக்கௌண்ட், பல யூடியூப் அக்கௌண்ட், பல ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து லிங்க்ஸ் கொடுக்குதுன்னா அப்ப இவ்வளவு பேர் இதை பாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அப்ப ஒரு பக்கத்தை ஒரு முன்னிலைப்படுத்த கூகுளே வந்து இவ்வளவு அல்காரிதம் படுத்துதுன்னா பிரபஞ்சம் உங்களை முன்னிலைப்படுத்த எவ்வளவு பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம், அவ்வளவு பேராமீட்டர்ஸையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் பிரபஞ்சம் உங்களை முன்னிலைப்படுத்தும். கூகுள் எப்படி ஒரு வெப்சைட்டை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அவன் ஒரு 200-300 கண்டிஷன் வச்சிருக்கிறானோ இதே கண்டிஷனை பிரபஞ்சம் வச்சிருக்கோம் உள்ள. இந்த கண்டிஷன் டைமுக்கு டைம் மாறும். நீங்க அப் டு டேட்டா இல்லைன்னா அவுடேட்டட் ஆயிடுவீங்க. புரிஞ்சுதா? அப்ப நீங்க ஃபீல்டுல இருக்கணும்னா அப் டு டேட்டாவே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், ரொம்ப வருஷம் இருக்கணும், நிலைச்சி இருக்கணும், ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். அப்ப நிச்சயமாக வெற்றி உறுதி. ஓகேவா? அப்ப நியூமராலஜில பேர் மாத்திட்டா மட்டும் எதுவுமே மாறிடாது. இந்த பின்னாடி இப்ப எப்படி கூகுளுக்கு ஒரு நம்பர் 1 இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வெப்சைட் தான் வச்சிருக்கிறேன். இப்ப வந்து ராசி பலன் போட்டா என் வெப்சைட் வருமா? ஆனா என் வெப்சைட்டுக்கு இன்னைக்கு விசிட்டர்ஸ் வராங்க, எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு விசிட்டர்ஸ் வராங்கன்னா அது 12 வருஷமா இருக்குது. அப்ப அந்த 12 வருஷம் ட்ராக் ஒரு கண்டிஷன். 12 வருஷமா இந்த சர்வர் ரன் ஆகுது. 1 ஹவருக்கு 1000 பேர் பாக்குறாங்க. அப்ப இதை
இதெல்லாம் வெயிட்டேஜ். அப்ப என்னோட வெப்சைட்ல புதுசா ஒரு கண்டென்ட் போட்டா இந்த வெயிட்டேஜை வச்சு இதுல புது கண்டென்ட் இருக்கு, இது ட்ரஸ்டட் வெப்சைட்னு சொல்லி கூகுள் வந்து முன்னாடி காட்டும். ஆனா என்னை விட நான் ராசி பலன் போடுறதை விட தினத்தந்தியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து காட்டும், தினமலரை காட்டும். ஏன்னா அதோட வியூஸ் என்னோட வியூஸை விட பல மடங்கு அதிகம். ராசி பலன் போட்டா எல்லா நியூஸ் பேப்பரும் ராசி பலன் போடுறாங்க இல்லையா? ராசி பலன்ற ஒரு கீவேர்டு வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் போடுறாங்க. அது இங்கிலீஷ் பேப்பரா இருக்கட்டும், ஹிந்தி பேப்பரா இருக்கட்டும், தமிழ் பேப்பரா இருக்கட்டும். அப்ப கூகுள் என்ன பண்ணும்? ராசி பலன் போட்டா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா, தெலுங்குல இருக்கீங்களா, கன்னடால இருக்கீங்களா, அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட்டை கொண்டு வந்து காட்டும். இதெல்லாம் தாண்டி ஆல் இந்தியா லெவல்ல உங்க பேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க SEO பண்ணணும். ராசி பலன் அப்படின்னா ஒரு காமன் வேர்டு. இந்த வேர்டை கூகுள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு வெப்சைட்டை காட்டும். ஒரே கீவேர்டு தான். அப்ப காலதேச வர்த்தமானத்தை கூகுள் ஃபாலோ பண்ற மாதிரி பிரபஞ்சமும் ஃபாலோ பண்ணுது. பிரபஞ்சம் ஃபாலோ பண்றதை தான் கூகுள் ஃபாலோ பண்ணுது. அப்ப நம்ம ஒரு பெயரை முன்னிலைப்படுத்த ஒரு வெப்சைட்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல காட்டுறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுறோமோ அது மாதிரி நம்மளை முன்னிலைப்படுத்துவதற்கு நம்ம கொண்டு போய் அவ்வளவு மெனக்கெடணும். ஒரு தடவை நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரை போட்டாலே ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப அவங்க கிளிக் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப இதுதான் அதிர்ஷ்டத்தை இழுக்கிறது. அப்ப நீங்க முதல்ல ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, அது நீங்க செஞ்சீங்களோ யாரோ செஞ்சாங்களோ, அது உங்களோட கூகுள் சர்ச்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை போட்டாலே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துடும். முதல் லிங்க், ரெண்டாவது லிங்க், மூணாவது லிங்க், ஃபர்ஸ்ட் 7 லிங்க்ல வந்துருச்சுன்னா ஒன்னொன்னத்தையா கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க, உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்துருவாங்க. யூ வில் ஹேவ் ஆக்சஸ். அப்ப அந்த முதல் பக்கத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நீங்க வேலை செய்யணும். புரியுதா? அது வந்துருச்சுன்னா அதை தக்க வைப்பதற்கு நீங்க உழைக்கணும். அப்ப முதல் பக்கத்துக்கு முதல் இடத்துக்கு வர்றது பிரச்சனை கிடையாது, முதல் இடத்தை தக்க வைப்பதுதான் பிரச்சனை. நம்மளால ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட முடியும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி நம்ம ஒரு நாள் நம்ம நேரமோ நாளோ நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுவோம். ஆனா அடுத்த நாள் நேரம் நல்லா இல்லாதப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து கீழே வந்துருவோம். ஆனா நேரம் நல்லா இருக்குதோ நேரம் நல்லா இல்லையோ தினசரி கோச்சாரம் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே தக்க வைக்கிறதுல தான் நம்மளுடைய சர்வீஸ், நம்மளுடைய சேவை, நம்மளோட ஆரா, நம்மளுடைய கெத்து, நம்மளுடைய பவர் இருக்கு. அதாவது எல்லா சூழ்நிலையிலையும் அந்த எந்த மாதிரி பால் வந்தாலும் அடிச்சு ஆடணும்னா அப்ப டெய்லி நெட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப டெய்லி நெட் பிராக்டிஸ் பண்றவன் தான் போய் அந்த மேட்ச்ல வின் பண்ணுவான். வெளியில இருந்து பார்க்கும்போது கிரிக்கெட் அன்னைக்கு மட்டும் போய் விளையாடுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவன் டெய்லி 10 மணி நேரம் நெட் பிராக்டிஸ் பண்ணிருப்பான். ஒலிம்பிக்ல தடகளத்துல 100 மீட்டர் ஓடுறதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் பிராக்டிஸ் பண்ணிருப்பான். ஆனா அவன் ஓடுறது 3 செகண்ட் ஓடுறதுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா பிளான் பண்ணிருப்பான். அவ்வளவு உழைப்பு போடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சாதாரண நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணலாம், ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இங்க ஆப்ஷன்ஸே கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாங்க. ஆனா நீங்கள் உழைக்காமல் கன்சிஸ்டன்டா இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு வலுவை கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு வலு இருக்கு. அந்த வலுவை தான் நான் முதல் லைன்ல சொன்னேன் இல்லையா? இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம ஒரு பெயர் மாத்துறோம்னா அந்த பெயர் வந்து எத்தனை பேரால் பேக் லிங்க் பண்ணப்படுது, பின்னாடி தூக்கி நிறுத்தப்படுது. அதாவது நான் SEO டேர்ம்லயே சொல்றேன். இப்போ ஒரு வெப்சைட் நல்லபடியா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும்னா ஒரு 500 வெப்சைட் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுது ரெஃபரன்ஸா அப்படின்னா உங்க வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்டா தான் வரும். சரியா? அப்ப இத காரணம் வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்ம இருக்கிற இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ற அந்த பேரை வந்து நம்ம நிறைய இடத்துல பப்ளிஷ் பண்ணணும். அப்ப இந்த நியூமராலஜிக்கும் பிரிண்டிங் மீடியாக்கும் பதிப்பு துறைக்கும் மீடியாக்கும் மாஸ் மீடியாக்கும் எல்லா மீடியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த நியூமராலஜி சக்சஸ் ஆகணும்னா மீடியா சப்போர்ட் இருக்கணும், நிறைய இடத்துல அது பதிப்பிக்கப்படணும், நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் ஆகணும், அந்த பேர் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் புழங்கப்படணும். அப்படி புழங்கப்படுறது உங்களை ரெஃபர் பண்ணணும். அதாவது ஒரே பேர்ல 1000 பேர் இருப்பாங்க, ஆனா இன்டர்நெட்ல 1000 பேர்ல அந்த பேரை சூஸ் பண்ணா உங்க வெப்சைட் வரணும். இது மாதிரி உங்களை நோக்கி பல பேர் வரா மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா
அவங்க கிட்ட வரவங்க உங்ககிட்ட வந்துருவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை பண்ணணும். அப்ப இதை ஒரு பரவல் ஆக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எடுக்கிற மெசேஜ் என்னது? நியூமராலஜில பேர் வைக்கிறது பெஸ்ட் கிடையாது, முக்கியம் கிடையாது. அதை வந்து இந்த ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த காம்பினேஷன் இருக்கிற எழுத்துக்களை வைத்து எதிரியின் பெயர், ஆப்போனன்ட் என்ன பெயர் வச்சிருக்கிறானோ அவனுடைய பெயரை வெற்றி கொள்ள முடியுமா என்பதை பார்த்து, அதை விட இந்த பெயர், அதாவது நீங்க அதுக்கப்புறம் உழைப்ப போடுறதுலாம் வேற, ஒன்லி நேம் டு நேம் நியூமராலஜிக்கலி பவர்ஃபுல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அந்த எனர்ஜி, அந்த பெயரின் எனர்ஜியை நீங்கள் ஆள போகிறீர்கள்னா அந்த எனர்ஜியை ஆளக்கூடிய சக்தி உங்கள் சோலுக்கு இருக்குதான்றதை பார்த்துக்கிட்டு இவ்வளத்தையும் பார்த்து அதை முடிவு பண்ணா வெற்றி நிச்சயம். சரியா? இந்த டைம் கிளாக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? சோ இந்த 4ல இருந்து 7 போறது, 7ல இருந்து 4 வரதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. 4 இது வந்து 4, இது 7, இது 4. 4 ராகு, 7 கேது, திருப்பி 4, 4 7 4. இந்த காம்பினேஷன் மாத்தி மாத்தி நடக்கும். சரியா? சப்போஸ் வந்து இது வந்து இப்படி போகும்போது நடுவுல இப்படி கூட திருப்பி நின்னுடலாம். சிவன் எப்போதும் என்ன பண்றாரு? தவத்துல இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? இப்படியும் ஓட விடல, இப்படியும் ஓட விடல. அவர் தூக்கி இப்படி நிறுத்தி வச்சிட்டாரு. சூலாயுதம் பக்கத்துல தானங்க நிக்குது. அதுல இந்த உடுக்க இப்படிதானே இருக்குது. இந்த ஸ்டாண்ட் கிளாக் இப்படி வச்சா கீழே ஓடுதா? இப்படி திருப்பினா இப்படி ஓடுதா? மேல இருந்து கீழே, ராகுல இருந்து கேதுவுக்கோ, கேதுல இருந்து ராகுக்கோ ஓடிட்டு இருக்குதா? அப்ப நீங்க தவத்துக்கு போயிட்டீங்க, நீங்க தியானத்துக்கு போயிட்டீங்க, ஒரு ஒரு மயான அமைதிக்குள்ள போயிட்டீங்க, அப்படி நிசப்தமான ஒரு சூரியத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அவர் தூக்கி இப்படி நிறுத்திடுறாரு. இந்த ஓட்டத்தையே நிறுத்திடுறாரு. அப்படின்னா என்னது? எண்ணங்கள் ஓடுறதை நிறுத்துறது. சரியா? அப்ப இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது உங்களுக்கு. இதை தாண்டி வந்து நம்ம நியூமராலஜில வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபார்ம் நாளைக்கு வந்து கொடுக்குறேன். சரியா? நாளைக்கு காலையில ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம குரூப்ல சர்க்குலர் பண்றேன். இந்த புதுசா நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த வகுப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும். அதுல வந்து உங்களுடைய பெயர், தற்போது அபிஷியலா இருக்கிற பெயர், நீங்கள் வேறு 2-3 பெயர்களில் அழைக்கப்பட்டால் அந்த பெயர்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், பெயர் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த பெயரை எந்த பெயர்ல இருந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஒரு 20 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி நாளைக்கு மதியானத்துக்குள்ள நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அந்த ஃபார்மை எல்லாரும் ஃபில் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் எய்தர் ஒருத்தருக்கு, உங்களுக்கு இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, இல்ல நீங்க புதுசா ஆரம்பிக்க போற ஒரு நிறுவனத்துக்கோ, இல்ல ஒரு தொழிலுக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இந்த வகுப்புல ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேருக்கும் நான் பர்சனல் கன்சல்டேஷன், என்னோட ஒப்பீனியனை கொடுக்க விரும்புறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அதாவது ஒரு நியூமராலஜி கன்சல்டேஷன் பர்சனலைஸ்டா நான் கொடுக்குறேன். அதை ஒரே நாள்ல கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட 2-3 தடவை கன்சிடர் பண்ணி உங்களுடைய ஆசைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு 4-5 தடவை ஃபைன் டியூன் பண்ணி இதை நம்ம ஒரு பக்காவா பண்ணலான் இருக்கிறேன். வகுப்பு வந்து அடுத்த வாரம் 31ஆம் தேதி முடிஞ்சிட்டா கூட இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட உங்களோட பர்சனல் சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க நாளைக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிட்டு அந்த ஃபார்ம்ல இருக்கிற தகவலை கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான எண்கணிதங்களை சொல்லுவேன். உங்களுக்கு நேம் மாத்தணுமா, உங்களுக்கு ஃபோன் நம்பர் மாத்தணுமா, அட்ரஸ் மாத்தணுமா, கார் நம்பர் இல்லைன்னா பைக் நம்பர் மாத்தணுமா, அந்த மாதிரி சகல விதமான நியூமராலஜி கன்சல்டேஷனும் கொடுப்பேன். ஆனா ஒருத்தருக்கு தான் கொடுப்பேன். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுப்பேன். அது உங்களுக்கா, அது உங்கள் பிள்ளைகளுக்கா, அல்லது கணவனுக்கா, மனைவிக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு நீங்க அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இது ஒரு விஷயம்.
நாளைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல வந்து லாகின் ஆல்ரெடி நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாகின் இருக்கும். புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாகின் கிரியேட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அதுல merlinanalytics.in யூஆர்எல் கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். அதுல உங்களோட இமெயில், உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அதுல நியூமராலஜின்னு ஒரு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்புக்குள்ள போயிட்டு நீங்க நம்ம இந்த ஆரம்பிச்ச இன்னைக்கு 3வது கிளாஸ் வரைக்கும் எல்லா வீடியோவும் அதுல இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கிற எல்லா வீடியோஸும் அதுல இருக்கும். ஃபைனலா இந்த வகுப்பை முடிக்கும் பொழுது நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம், ப்ரெசன்டேஷன்ஸ், அடிஷனல் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் அப்புறம் அந்த டூல்ஸ் எல்லாமே அதுல நீங்க ரெஃபரன்ஸ் எங்க போய் எப்ப வேணாலும் பாத்துக்கிற மாதிரி அந்த பக்கத்துல இருக்கும். சரியா? அது இல்லாம உங்களுக்கு நான் வந்து பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபக்ஷி கிளாஸ், அப்புறம் ஜாமக்கோல் கிளாஸ், திருமண பொருத்த கிளாஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆக்சஸும் இருக்கும். சற்றேறக்கூடிய ஒரு 200 வீடியோ நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு போறோம். நியூமராலஜில உங்களுக்கு இருக்கிற பொதுவான சந்தேகங்களை ஒருத்தரா கேளுங்க. இந்த இப்ப அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம காமன் டிஸ்கஷனுக்கு போகலாம். ஏன்னா 3 நாள் ஆச்சு நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க யாரும் பேச மாட்டீங்க. உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்ல ஸ்பெசிஃபிக்கா நியூமராலஜி ஸ்ட்ரெயிட்டாவே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கேட்கலாம். நியூமராலஜின்னு இல்லை, பொதுவா ஜாதகத்துல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட, விதிகள்ல டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். கேளு, ஒவ்வொருத்தரா கேட்கலாம். இட்ஸ் அ டிஸ்கஷன், ஓப்பன் டிஸ்கஷன். ஹலோ, வணக்கம் ஐயா. பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. சரவணபாபு சார், எப்படின்னு கூப்பிடுவாங்க? சரவணபாபு சொல்லுங்க சார். இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இதுல சார் இது பண்ணணும்? ஏன்னா நான் அடிப்படையா அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் கொடுத்துறாங்க, நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். பட் பேர் வைக்கிறோம்னா எதுல என்ன காம்பினேஷன்ல வைக்கணும் சார்? டேட் ஆஃப் பர்த் வச்ச காம்பினேஷன்ல வைக்கணுமா, எப்படி வைக்கிறது? ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா? சந்திரன் என்ற ராசியில நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி எழுத்துக்கள் இருக்கு. பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க, கரெக்ட்? ஆமா, பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க இல்லையா? அந்த எழுத்துக்கள்ல தான் அந்த குழந்தையோட பேர் ஆரம்பிக்கணும். பட் அந்த கூட்டுத்தொகை எப்படி கொண்டு போறது? இல்ல, ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க கேட்டதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்ன நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிற ராசி நட்சத்திரத்தை பார்க்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு எந்த பாதம்னு பார்க்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். ஆமா ஆமா. அப்ப அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு எழுத்து இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக்கா அந்த நட்சத்திர பாதம் 3ஆம் பாதம்னா அந்த 3ஆம் பாதத்தோட எழுத்து என்னவோ அந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது நல்லது. 2ஆம் பாதம்னா அந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது நல்லது. அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிற 4 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வச்சு ஆரம்பிக்கிறது நல்லது. அப்படி அதுவும் கிடைக்கலன்னா, அந்த எழுத்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆரம்பிக்கல அப்படின்னா அதோட முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்து அந்த ஒலி தொனி அந்த எழுத்தோட வரா மாதிரி. இப்ப ஓல ஆரம்பிக்கணும்னா ஓல ஸ்ட்ரெயிட்டா ஆரம்பிக்கிறதுக்கு பேர்கள் கம்மியா இருக்குது. ஓ ஷோ வைக்க முடியாது, ஓமுன்னு வைக்க முடியாதுன்னா மோ, போ, டோ, டோ இப்படி எடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். அந்த டோட்டல் எப்படி கொண்டு போறது சார், நம்பர்ஸ்? இருங்க, அடுத்து வரேன். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பெயர் வந்து வைக்கணும்னா நம்பர்ஸ் இப்படிதான் வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போக கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏற்ற இந்த பேரை பார்த்துட்ட பிறகு உங்களுடைய மனசுக்குள்ளேயே சில பெயர்கள் வரும். வீட்டுல வைஃப் சில பேர் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சில பெயர்களை சிலர் முன்மொழிவாங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது நம்ம மட்டுமே முடிவு பண்றது இல்லைல்ல. இப்ப வீட்டுல மாமா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க. என்ன பேர் வைக்கலாம் நீங்க டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்க பிளைண்டா எதுவுமே யோசிக்க வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் எல்லாத்தையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே வரணும். சரியா? ஒரு வார்த்தையை யாரும் சும்மா சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தவங்க வாயிலிருந்து ஒரு பேர் வருதுன்னா அது வந்து ஒரு முன்மொழிகிற மாதிரி தான். இப்ப ஒரு ஓட்டெடுப்பு நடக்கிற மாதிரி தான்.
இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் ஃபாரம் மாதிரி தான். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அப்பாவா நீங்க 2-3 பேர் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தோணும், உங்களுக்கே தோணும். அந்த பேரை நீங்க எழுதி வைக்கணும். அப்புறம் ஒய்ஃபுக்கு தோணும். அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். இதெல்லாம் எழுதி நீங்க சீர்தூக்கி பார்த்து காமனா டிஸ்கஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நியூமராலஜிக்கு போயிடக்கூடாது. ஏன்னா எப்போதுமே ஆத்மார்த்தமா ஒண்ணு பிடிக்கணும். அதுக்கு நியூமராலஜியோ வேற எதுவுமோ முக்கியம் கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னா பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணையோ பையனையோ உங்களுக்கு ஆத்மார்த்தமா பிடிக்கணும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒர்க் ஆகும். அப்படிதான் பெயர்கள், நல்ல பெயர்கள் அமையும். அப்ப எடுத்தோன்னே 5 எழுத்துல வைக்கணும், 7 எழுத்துல வைக்கணும், 3 எழுத்துல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அடிஷனல் பெராமீட்டர். நான் சொன்னேன்ல, 2 பேர் வைக்கலாம், 4 எழுத்துல 5 எழுத்துல வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஈஸியா கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கிற பெயர்கள் தான். சரியா? ஆனா முதல்ல நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ல மிக முக்கியமா நீங்க பண்ணிக்க வேண்டியது, அந்த பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கிற நட்சத்திர எழுத்துக்கள்ல வைக்க ஆரம்பிக்கிற மாதிரி பெயர்களா ஃபர்ஸ்ட் தெரிவு செய்யணும். அப்படி தெரிவு செய்யும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ல ஆரம்பிக்கணும்னா நிறைய பெயர்களை இன்டர்நெட்ல நீங்க தேடலாம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, பெயரியல் புத்தகங்கள், நிறைய புக்ஸ் எல்லாம் விக்குது. அப்ப அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து அந்த பெயர்கள்ல ஒரு 1000 பேர் இருக்கும். எஸ்ல ஆரம்பிக்கிற பேர் 1000 பேர் இருக்கும். அதுல உங்க மனசுக்கு பிடிச்ச பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுல ஒரு 10 பேர் எழுதுனீங்கன்னா அதை நீங்களே நேரோ டவுன் பண்ணணும். அதை நீங்களே நேரோ டவுன் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு 2 பேர் வரும். அப்ப அந்த 2 பேர் உங்களுக்கு ஃபைனலா இதை வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட பிறகுதான் நீங்க அதுக்கு நியூமராலஜி பார்க்கணும். ஓகே, நியூமராலஜி எப்படி செட் பண்ணணும் சார் இப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு? இப்போ வந்து நம்ம நியூமராலஜி எப்படி செட் பண்ணணும்னா, நம்ம பிறந்த தேதிக்கு நம்ம இன்னும் கிளாஸ்க்கு வரல. இப்ப நம்ம வந்து பேரியல் கான்செப்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். கரெக்டா? இப்ப பிறந்த தேதியை கூட்டி என்ன நம்பர் வருது, அதுக்கு என்ன பலன்கள்லாம் நம்ம அடுத்து வர வகுப்புல படிப்போம். சரி. அத படிச்சிட்ட பிறகு அந்த விதி எண், அந்த பெயருக்கு நீங்க பிறந்த தேதியை மட்டும் வச்சு என்ன பலம் இருக்குது, அந்த கூட்டு தேதிக்கு என்ன பலம் இருக்குதுன்னு நம்ம அடுத்து வர வகுப்புகள்ல படிப்போம். அதையும் படிச்சு முடிச்சிட்ட பிறகு இந்த பேரை நம்ம செலக்ட் பண்றது இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ஒரு செக்லிஸ்ட் சொல்லுவேன். அடுத்த வகுப்புகள்ல அது வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த நட்சத்திர எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல தொடக்கம். ஸ்ட்ரைட்டாவே அந்த எழுத்து கிடைக்கலன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி ஓ கிடைக்கலன்னா போ, டோ, டி அந்த மாதிரி ஓசை வர மாதிரி, அந்த மாதிரி அந்த ஓசை வர மாதிரி கொண்டு வரணும். சரியா? சரி. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்து யாராச்சும் கேள்வி கேளுங்க. கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் மறைமலையில இருந்து செல்வராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், இப்ப நியூமராலஜிக்கும் லக்கணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? ஜாதகத்துல லக்கணத்துக்கும்? உயிர், லக்னோனா உயிர் இல்லையா? நிச்சயமா சார், நிச்சயமா. லக்னோனா உயிர். அந்த உயிரை தான் அந்த பேர் கொண்டு போய் தாக்க போகுது. ஆமா சார். அப்ப நிச்சயமாகவே லக்னத்துக்கும் நம்ம பேருக்கும் சம்பந்தம் இருக்கு. கரெக்டா? அந்த சோலை வந்து அந்த பேரை வச்சு நம்ம கூப்பிடுறோம். அப்ப உங்களுடைய லக்னாதிபதி சூரியனா, உங்க லக்னாதிபதி புதனா, உங்க லக்னாதிபதி யாரு, அவரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பெயர்களை சூஸ் பண்றது நல்ல பலனை தரும். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து முதல் நாள் வந்து ஒரு டாஸ்க் புனித ரூபன் சார், முதல் நாள் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தீங்க. இந்த ஸ்ட்ரீட்டு நம்ம ஊரெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றோம். இப்ப என் தெரு பேர் எடுத்துக்கிட்டோம்னா பழமலை நாதனார் இதை எழுதுறது ஒருத்தவங்க ஒரு மாதிரி எழுதுறாங்க. எங்கேயுமே வந்து ப்ராப்பரா ஒரே பேர்ல இல்லை. விருதாச்சலமே வந்து எழுதுறது வந்து BIRUன்னு ஒரு இடத்துல போடுறாங்க. இன்னும் 2 கவர்மெண்ட் ஏஜென்சி 2 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ரயில்வே ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. இது எப்படி சார் ஓவர் கம் பண்றது? இது உங்க கையில கிடையாது. கரெக்டா? இந்த பேரை மாத்துறது உங்க கையில கிடையாது.
அது உங்க சொந்த வீடு இல்லைன்னா அந்த வீட்டை மாத்திட்டு வேற இடத்துக்கு போயிடுங்க. இப்ப இதே பிரச்சனை எல்லா இடத்துலயுமே வரும். சோ என்ன இல்லப்பா, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது இல்லப்பா. ஆமாங்க ஐயா. அப்ப நம்ம விலகி போறது தானே நல்லது. சொந்த வீடு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்? சொந்த வீடு என்ற பட்சத்துல என்ன செய்யறது அப்படின்னா, ரோட்டு பேரை மாத்த முடியாது. வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு பெயர் கொடுத்து ஒரு பெயர் பலகை எழுதி மாட்டலாம். ஓகே. இல்ல அந்த மாதிரி நம்ம வீட்டு நாட்டை சரி பண்ண முடியல, ரோட்டை சரி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டை நம்ம என்ன சரி பண்ண முடியுமோ அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணிக்க முடியும். சரிங்க. ஓகே. அடுத்து ஐயா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க சார். என் பேர் சங்ககிரி எஸ்ஆர் கணேசங்க. சூப்பர் சார், சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, நம்ம அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரத்துல வச்சு பேர் சூஸ் பண்றது ஓகேன்னு சொன்னீங்க. நீங்க லக்னம் உயிர் சொல்றீங்க, அதுக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்றது பெஸ்ட்னு சொல்றீங்க. எதுங்க வச்சு பண்றது பரவாயில்ல? இல்லங்க, அந்த முதல் எழுத்து அதுல ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். பெயரோட கூட்டு, அந்த பெயர் ஃபைனலா ஒரு மீனிங் கொடுக்கும்ல, அந்த மீனிங் அந்த லக்னாதிபதியை திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. உதாரணமா ஏதாவது பேர் சொல்ல முடியுமா? அதாவது கதிரவன் அப்படின்னா என்னது? சூரியன். அப்ப அது வந்து ஸ்ட்ரைட்டாவே லக்னாதிபதி சூரியனா இருந்தா ஃபுல்ஃபில் பண்ணுமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல நம்ம கூட்டு தொகை வருது இல்ல, அந்த பேரோட கூட்டு தொகை நம்மளுடைய லக்னாதிபதியோட விஷயத்தோட மேட்ச் போற மாதிரி எல்லாம் நம்ம அமைக்கல. அப்படின்னா அந்த ராசியில வந்து இப்ப சந்திரன் இதுல வந்து நம்ம சூரியன் இது பண்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. எழுத்து மட்டும் அந்த அந்த சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு என்ன பாதமோ அந்த பாதத்துக்கு என்ன எழுத்தோ அந்த எழுத்தின் ஒளியில ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டா கரெக்டா வந்துரும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே சார், ஓகே. அப்படின்னா நம்ம என்னன்னா, இப்போ வந்து நான் திருவாதிரை நட்சத்திரங்க. நான் வந்து சந்திரன் நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பேர் வச்சுட்டு அதோடைய பெயர் அமைகிறது. இருங்க, பெயர் அமைகிறது வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம ஜாதகத்துல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு கிரகம் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது லக்னாதிபதியா கூட இருக்காது. நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கிரகமா இருக்கும். அந்த கிரகத்தோட சாயல்ல தான் பேர் அமையும், நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும். சரிங்க. அது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கிரகம் தான் ஃபைனலா ஓகே பண்ணும். சரியா? ஓகே ஓகே. சரிங்க சரிங்க. அது 8ஆம் அதிபதியா இருக்கலாம், 7ஆம் அதிபதியா இருக்கலாம், 5ஆம் அதிபதியா இருக்கலாம். ஃபைனலா அந்த பெயர் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உங்க பெயர் அமைவதற்கு காரணமா இருக்கிறவரு உங்க ஜாதகத்தில அதிகமான வலிமை பெற்றவரோட சாயல்ல தான் அது அமையும். ஓகேங்க. அடுத்து சார், குட் ஈவினிங் சார். பேர் சொல்லுங்க. சின்னசாமி, சென்னை. சார் சொல்லுங்க. சார், இப்ப நம்ம சல்தியன், பிதாகரஸ், லோசுகிரிட் இதுல எது நல்ல? பிதாகரஸ்ல வந்து ஐக்கு 6க்கு ஒரு நம்பர் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. அதுல வந்து நம்ம எதை எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும்? நம்ம கூடுமான வரைக்கும் இந்தியன் நியூமராலஜி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது தான் நல்லது. ஏன்னா காலங்காலமா இந்தியாவுக்குன்னு ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்க சார், ஓகே. நம்ம அதை பத்தி மற்ற சிஸ்டம்ஸையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகேங்க சார். இந்தியால நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க நடைமுறையில இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்றதா. இப்ப ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்கு, அவங்க ஃபாரின்ல இருக்கிற எல்லா மெத்தடையும் அப்படியே இங்க யூஸ் பண்ணல. இங்க ரோமன் கேத்தலிக்ல இங்க வந்து தாலி கட்டுறாங்க, மாதாக்கு திருவிழா எடுக்கிறாங்க, தேர் எடுக்கிறாங்க, இங்க இருக்கிற எல்லா நடைமுறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க.
தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சர்ச்சோட ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கல்ல. அப்போ ஒரு ஒரு இனமே, ஒரு மதமே இங்க இருக்கிற லோக்கல் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணும் பொழுது நம்ம ஏமாத்துறோம். அப்ப இந்த கல்ச்சரை தான் நம்ம அடாப்ட் பண்ணோம். அதுதான் இங்க வேலை செய்யும். அப்படி மாத்தாம எல்லாரையும் வந்து கோட் ஷூட் போட்டு எல்லாருமே மிடி ஸ்கர்ட் போட்டு அப்படிதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கணும்னா இங்க வாழ முடியாது இல்லையா? எந்த கல்ச்சர், எந்த இனம், மொழி, நாடு அந்த ரீஜனுக்குள்ள என்ன வேலை செய்யுமோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். மற்றதெல்லாம் ஃபாரின் பார்ட்டிகளா தான் இருக்கும். அந்தந்த தேசத்துக்கு ஏத்த மாதிரி தான் அது உருவாகியே இருக்கும் காலத்துக்கு. நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஊருக்கு அப்ளை பண்ணும் பொழுது வேஷ்டி சட்டை தான். அதை டெய்லி போடாட்டினாலும் நம்ம இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டாலும் இன்டர்னலா அந்த பாரம்பரியத்தோட அந்த இன்னும் குல தெய்வங்கள், இன்னும் வந்து அந்த ஊர் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், அந்த கட்டுப்பாட்டுல தான் தமிழ்நாடு இருக்கு. ஓகே, புரியுதுங்க சார். 7 ஜெனரேஷன் இருக்குல்ல, 7 தலைமுறை. நம்ம நினைச்சுக்கிட்டோம் சுதந்திரம் கிடைச்சு 50 வருஷத்துல நம்ம அல்ட்ரா மாடர்ன் ஆயிட்டோம்ட்டு. அது வெளி தோற்றம். ஆனா இன்னும் உள்ள கிரவுண்ட் ரூட்ல எதுவும் மாறல. ஓகே சார். ஓகே சார் சொல்லுங்க. நம்ம இதுவரைக்கும் அந்த சேதுராமன் சாரோட நியூமராலஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இங்க நிறைய கான்செப்ட்ஸ் உள்ள கொடுக்குறீங்க. அந்த அவர் வந்து இதுல இவ்வளவு டீடைல் கொடுக்கல. நான் பர்சனலா எந்த நியூமராலஜி புக்கையும் இது வரைக்கும் படிச்சது இல்ல சார். வைப்ரேஷன் நம்பர் வச்சு தான் பண்ண சொல்லுவாங்க. வைப்ரேஷன் நம்பர் வச்சு ஃபைனல் பண்ண சொல்லுவாங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல அந்த மாதிரி தான் வருது. இப்ப சார் சொல்ற மெத்தட் வந்து நியூ டைப் வருது. ஆமா சார். நம்ம வந்து இது நம்ம ஆத்மார்த்தமா உணர்ந்த விஷயங்களை தான் சொல்றோம். நம்ம அதை வந்து நம்ம ரியல் டைம்ல செக்கும் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்குறோம். 12 வருஷமா நம்ம பண்ண ஆராய்ச்சிகள்ல தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கிளியரா அப்சர்வ் மட்டும் தான் பண்றோம். பிரபஞ்சத்தை நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்ப நீங்களும் அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். இது வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தா வர்றது கிடையாது. ஜோதிடம் மட்டும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா வர்றது கிடையாது. அவர் அந்த ஸ்பார்க் தான் குருன்றவரு. அந்த ஸ்பார்க் தான், அந்த ஸ்பார்க் பிளக் தான் குரு. நீங்களா தான் எரிஞ்சிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜெக்ஷன், அந்த கீயை போட்டு என்ஜின் ஆன் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் பொறி தான் குரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ரோல் இருக்கணும், உங்களுக்கு கார்பரேட்டர் சரியா இருக்கணும், உங்க என்ஜின் என்ன சிசில இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது எரிஞ்சு அவ்வளவு ஸ்பீட்ல போகும். அதுல அந்த த்ராட்டில் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு வேகமா போகும். இல்ல பிரேக் போட்டீங்கன்னா வச்சு ஓட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். குருன்றவர் ஒரு ஸ்பார்க் தான். நான் அந்த ஸ்பார்க் தான் ட்ரை பண்றேன். ஓகே சார், थैंक यू. அடுத்து சார், நான் சொல்றதை அப்படியே எடுத்துக்காதீங்க சார். நான் சொல்றதை எல்லாருமே சுயமா சிந்திச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத சீர்தூக்கி பார்த்து தான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். அடுத்து வணக்கம் ஐயா, மலேசியால இருந்து பன்னீர் பேசுறேன். நீங்க செவ்வாய்க்கு வந்து நம்பர் ஏன் இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனா மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த எழுத்துக்கள் வந்து ஸ்பெசிபிக்கா அசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். ஓகே, அது காலங்காலமா அப்படிதான் இருக்கிறாங்க. அது நியூமராலஜி எந்த மொழியில எடுத்தாலும் அந்த மொழியில வந்து இப்ப நம்ம எண்களால ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்லை. இது வெஸ்டர்ன்ல இருந்து டெரைவ் பண்ண அந்த நம்பர்ஸை தான் நம்ம இங்க டைரக்டா அப்ளை பண்றோம். எண்கள் வந்து இந்தியாவில கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட அது உலகம் முழுவதும் யூஸ் பண்ணி ஃபைனலா நியூமராலஜி புழக்கத்துல இருக்கிற நியூமராலஜி மெத்தட்ஸ் எல்லாமே ஆங்கில எழுத்துக்கள் வெஸ்டர்ன் நியூமராலஜியை படி ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்துருது. அதுல ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனலா வந்து இந்தியாவில வந்து சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டாங்க. சில இதுல நம்பர் எழுத்துக்களுக்கு வேற நம்பர்ஸ், இப்ப அவரு கேட்டார் இல்லையா, பிதாகரஸ் மெத்தட்ல வேற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் ஆ அப்படின்னு வருது இல்ல, அம்மா அப்படின்றது ஏ அப்படின்ற மாதிரி வந்துருது இல்ல, ஏ ஆ ஆ அப்படின்னா அத சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க ஏ.
அந்த ஆர்டர் அப்படியே அந்த ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஏபிசிடியோட ஃபர்ஸ்ட் எழுத்துல இருந்து போட்டீங்கன்னா 1 2 3 4 போட்டு தான் போவாங்க. அதை எடுத்துதான் கீழே வந்து போட்டிருப்பாங்க. நீங்க நீங்க வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்கிற ஏபிசிடிய ஃபுல்லா எழுதிட்டு ஏக்கு ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டிருப்பாங்க, பிக்கு 2, சிக்கு 3 அப்படி போட்டிருப்பாங்க. இந்த ஆர்டர் போயிட்டு திருப்பி அப்படியே தான் ரிப்பீட் ஆகி வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இதுதான் அங்க ஒளிஞ்சிருக்கிற சீக்ரெட். ஏல இருந்து Z வரைக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் போட்டு திருப்பி 1ல இருந்து 9 வரைக்கும் போட்டு எழுதியிருப்பாங்க. ஐயா, உங்களுடைய எக்ஸாம் ப்ரெடிக்ஷனுடைய ரெக்கார்ட்லயே வந்து பெயர் எண், விதி எண் என்று 2 இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த விதி எண்ணுக்கு ஏற்றாற் போல ஒருவருடைய பெயரை வந்து வாழ்நாள் பூராவே லாங் டேர்முக்கு அமைச்சுக்கலாமா? நான் சொல்ல வர அடிப்படை தத்துவமே வந்து இந்த விதி என்ன நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம புதுசா பிறக்கணும். நம்ம வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து நான் சொல்ல வர என்னதுன்னா, நமக்கு ஏதோ ஒன்று சக்சஸா இல்ல, அது நம்ம விதி எண். நம்ம புதுசா அடிஷனலா ஒரு சப்போர்ட்டா ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்கணும். நேத்து சொன்னதுல அந்த சாம்பாருக்கு உப்பு புளி காரம் இல்லைன்னா கூட சேர்க்கணும் குறைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப கல்யாணம் ஆனா நீங்க திருப்பி புதுசா பிறக்குறீங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு புது கான்ட்ராக்ட் போடும் பொழுதும் 7ஆம் இடத்தை நீங்க இயக்கும் பொழுது, 7ஆம் இடம் என்பது கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கும் பொழுதும் ஒரு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணும் பொழுதும் நீங்க செத்து பிறக்குறீங்க. அப்ப இறப்பு உயிர்ப்பு மனுஷ வாழ்க்கையில டெய்லி நடக்குது. தூங்கி எந்திரிக்கிறது பிறப்பு இறப்பு தான். ஒரு டெம்பரரியா ஷட் டவுன் ஆகுறீங்க, திருப்பி பிறக்குறீங்க. அப்ப இந்த விதி எண்ணை மட்டுமே காலம் ஃபுல்லா நம்ம சுமக்க கூடாதுன்றதுனாலதான் அதுக்கு அடிஷனலா சில ட்ராக்கை நம்ம ஓட்டுறோம்னு நினைக்கிறோம். அப்ப விதி எண் முக்கியம் தான். அதுக்கு நம்ம அடிஷனலா எந்த எனர்ஜியை சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைண்ட் பண்ணி பேரை மாத்திக்கலாம். அப்படின்னா ஐயா, ஒவ்வொரு தசா சைக்கிளுக்கும் நம்ம மாத்துறதும் பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு புது பிறப்பு மாதிரி ஜோதிடத்துக்கு. இல்ல அவ்வளோ டீப்பா தசாக்கு ஏத்த மாதிரி போக வேண்டாம். ஒவ்வொரு தசாக்கும் பேர் மாத்திட்டு இருக்க வேண்டாம். அந்த தசாக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். நம்ம அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி போறோமா இல்ல நம்ம நம்மளாவே இருக்கிறோமான்றதுதான் லைஃப்ல இருக்கிற சேலஞ்ச். தசாபுத்தி மாறுறது என்னதுன்னா நம்ம மாறல. தசாபுத்தி அந்தரங்கள் மாறுவது நம்ம சுத்தி இருக்கிற வானிலை மாறுது. வெயில் காலத்துல இருந்து மழை காலத்துக்கு போற மாதிரி, மழை காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு போற மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க. இந்த இன்டெல் கோர் இருக்குல்ல, உள்ள இருக்கிற ஆத்மார்த்தமான நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாறுறீங்களா, அடாப்ட் பண்றீங்களா, இல்ல நீங்களாகவே இருக்கிறீங்களா அப்படின்றது உங்க ஜாதகத்துல இருக்கிற வலிமையை பொறுத்து, உங்களுடைய டெஸ்டினியை பொறுத்து. நீங்க வாழ்க்கையில டிராவல் பண்றதுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பீங்க, இலக்கு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வாய்ப்புகளை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஒரு 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 ஊருக்கு போறதுக்கு 4 ரூட் இருக்கும். எந்த ரூட்ல வேணாலும் போகலாம். இல்ல ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், ஃபிளைட்ல போகலாம். எந்த ஆப்ஷனை அன்னைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிற மாதிரி, சூழ்நிலைக்கு அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இது. தசாபுத்திகள் வந்து சூழ்நிலைகள் தான், வானிலை தான். நீங்க கோரா ஒரே மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த தசாபுத்தியும் உங்களை மாத்தாது. போற போக்குல நீங்க போகாம நான் இப்படிதான்டா நிப்பேன் அப்படின்னா அது நீங்க நிக்கிறது தான். தசாபுத்தி எந்த மாற்றத்தையும் உங்களுக்கு செஞ்சிடாது. நீங்க நாணல் மாதிரி வளைஞ்சு போறது, தசாபுத்தியோட சேர்ந்து போற மாதிரி போறது, அது நடக்கும். அப்ப நம்மளுடைய ஆத்ம பலம், நம்ம என்ன, நம்ம இண்டிவிஜுவலா இருக்கிறோமா இல்ல நம்ம மற்றவங்களோடயே சேர்ந்து போறோமா, நம்ம எடுப்பார் கைப்பில்லையா, நம்ம சொல் பேச்சு கேட்கிறோமா இல்ல சொந்த புத்தியை வச்சிருக்கிறோமா அப்படின்ற மேட்டர்லாம் இங்க அப்ளை ஆகும் தசாபுத்தியில. நம்பர்ஸ் நியூமராலஜி மாத்துறது வந்து பெயருக்கு அடிக்கடி மாத்தக்கூடாதுங்க. ஒரு தடவை மாத்தலாம். பிசினஸ்க்கு மாத்தலாங்களா ஐயா? அதெல்லாம் மாத்திக்கலாம். அதான் நம்ம மெயினா மாத்த முடியாட்டினா கூட சப்போர்ட்டிவா இருக்கிறதெல்லாம் மாத்திக்கலாம். போன் நம்பரை மாத்திக்கலாம், வண்டியை வித்துட்டு வேற வண்டி மாத்திக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சொல்றது புரியுதா? இப்ப நீங்க நார்மலா இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகுது,
கல்யாணம் ஆகி முடிச்சிட்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வந்துட்ட பிறகு உங்களுக்கு சக்தி கூறிடுது. அப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோடனே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. இன்னொரு குழந்தை பிறக்குது, மாற்றம் ஏற்படுது. அப்ப 4 பேர் சேர்ந்து இருக்கிறீங்கன்னா, அந்த குடும்பத்துல 4 பேரோட நியூமராலஜி எண்கணித வைப்ரேஷனும் சேர்ந்து தான் வேலை செய்யும் ஒரு குடும்பமா. அப்ப அடிஷனல் சப்ட்ராக்ஷன் நம்மளை சுத்தி என்ன இருக்குது அதை பொறுத்து எல்லாமே மாறும். அப்ப எதை விடுறோம்? நிறைய விஷயத்த கழிக்கலாம், புதுசா சேர்த்துக்கலாம். இதை பொறுத்து தான் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, பொதுவா ரொம்ப துக்கமான பாட்டா கேட்டுட்டே இருக்கக்கூடாது, சந்தோஷமான பாட்டா கேட்கணும். பாட்டு கேட்கறது கூட நம்ம ஒரு சோக பாடல்களே கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த மூட்லயே தான் இருக்கும். சந்தோஷமான பாட்டு கேட்டோம், மகிழ்ச்சியான பாட்டு கேட்டோம்னா அந்த மூட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். அப்ப வந்து இந்த பெயரை வந்து நம்ம அடிக்கடி மாற்றக்கூடாது. மேபி சில பேருக்கு பெயர்கள் தானாகவே மாற சூழ்நிலை வரலாம். இப்ப நீங்க நார்மலா இருக்கிறீங்க, நீங்க டாக்டர் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்க பேர்ல டாக்டர்னு போட்டுக்கிறீங்க. அப்ப உங்க பேர் தானா மாறுது. உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க, கலைமாமணின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, கலைமாமணி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இப்ப ஜோதிடர்கள்லாம் ஜோதிட கலாநிதி, ஜோதிட பூஷன், ஜோதிட சாம்ராட் அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி புனை பெயர்கள் அடிஷனலா சேர்த்துக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இணைப்பு சொற்கள். வணக்கம் சார். சார், இனிஷியல் எப்பவுமே சேர்த்து பேசணுங்களா? சொல்லும் போது இனிஷியல சேர்த்து சொல்லணுமா எல்லாருமே? அப்ப அதுதான் வேலை பண்ணுங்களா எப்படி? நம்ம மைண்ட் செட் தான் மேடம். நம்ம வந்து இனிஷியல சேர்த்து சொல்றோமோ இல்ல தனியா சொல்றோமோ ரெண்டுமே தப்பு கிடையாது. ரெண்டுமே தப்பு கிடையாது மேடம். அது நம்ம மைண்ட் செட் தான். ஆனா நம்ம நியூமராலஜி படி இப்ப ஏஆர் ரகுமான் அப்படின்ற ஒரு பேரை மாத்துறாரு, திலீப் குமார் இருந்தவர். அவரு வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்றதான் சேர்த்து யூஸ் பண்றாரு. அவர் ரகுமான் மட்டும் யூஸ் பண்றது இல்ல. கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க சார். ஏன்னா அந்த ஏ ஆர் ரெண்டுமே சக்தி வாய்ந்த எண்கள். ஏ சூரியனை குறிக்குதா? ஆமாங்க. ஆர் சந்திரனை குறிக்குதா? ஆமாங்க சார். ரகுமான் திருப்பி சந்திரனை குறிக்குதா? அப்ப ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிதானே அவர் யூஸ் பண்ணாரு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்ப அந்த அந்த ஒரு ஒரு கேப் கொடுக்குறோம்ல, ஏபிஜே அப்துல் கலாம், ஏஆர் ரகுமான், இந்த மாதிரியான பெயர்கள் வந்து அந்த எழுத்துக்களே வந்து ஒரு ஒரு அந்த சவுண்டே வந்து அவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஏஆர் ரகுமான் ஏன் ஃபேமஸா இருக்காருன்னா பல தடவை அவர் பாட்டு நல்லா இருக்குன்றது ஒரு விஷயம். ஏ சூரியன், ஆர் சந்திரன், அடுத்து சந்திரன். ஏபிஜே அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா ஏ சூரியன், பி வந்து சனி, ஜே சூரியன். அப்ப ஒரு சூரியன், ஒரு சனி, ஒரு சூரியன். மக்கள் ஜனாதிபதினு ஏன் அழைக்கப்பட்டார்? எவ்வளவு பிரசிடென்ட் இருக்காங்க. இந்த பிரசிடென்ட மட்டும் மக்களின் ஜனாதிபதினு ஏன் ரொம்ப பாசமா சொன்னாங்கன்னா 2 சூரியனுக்கு நடுவுல மக்களை கொண்டு வச்சிருக்காங்க. பீன்றது பொதுமக்கள்ல, பீன்றது சனி, வெகுஜன மக்கள். அப்ப 2 சூரியனுக்கு நடுவுல மக்களை கொண்டு போய் வச்சிட்டோம். அந்த ஏபிஜேன்றதோட மீனிங்கே ஹரியானையில் மக்களின் பிரதிநிதி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டோம். ஏபிஜே. திருப்பி அப்துல் கலாம் ஏ. ஓகேவா? ஏன்ற அந்த வார்த்தைக்கு ரொம்ப சக்தி இருக்கு. ஓகே ஓகே சார். அப்புறம் அந்த நம்ம சில சமயம் பிறந்த டேட்டும் நமக்கு இதுல கொடுத்த டேட்டும் மாறுது இல்லைங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த நைட்டு பிறந்தது அப்படின்னு எல்லாம் வரும்போது நம்ம ஜாதக பிரகாரம் ஒரு டேட் மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் இருக்குங்க. நான் பிறந்தது வந்து 29/10/1969. ஆனால் என்னோட சர்டிஃபிகேட்ல எல்லாம் வந்து 28/10 அப்படிதான் இருக்கு. அப்போ ஆக்சுவலா புழக்கத்துல இருக்கிறது வந்து 28/10 தான் இருக்கு. ஒரிஜினல் டேட் வந்து 29. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை, அப்படி ஒரு நிலைமை வரும்போது எப்படி சார் அதை டேக்கிள் பண்றது? இனி போய் டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது. அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு மாதிரி நான் 29ஆம் தேதி தான் பிறந்தேன்,
ஆனா ம் 28ஆம் தேதி வந்து பிறந்ததா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நான் ம் 29ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லி ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒண்ணு வாங்குங்க. ஆ அதை யூஸ் பண்ண வேணாம் எங்கேயும் இனிமேல். உங்களுக்கு வயசாயிடுச்சு. கரெக்டா? ஆமாங்க என்ன வயசு ஆகுது ஆமாங்க மேடம்? சார். எனக்கு 54 ஆச்சுங்க சார். இனிமேல் நம்ம அதை மாத்தி பெருசா எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அப்பனா நீங்க ஒரு நேம் சேக்குக்கு ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்கி அதை நீங்க உங்க பர்சனல் ரெக்கார்டா வச்சுக்கோங்க. ஓ அது அதிகாரப்பூர்வமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெசட் ரேங்க்ல சீல் பண்ணி கொடுக்குறாங்கல்ல முத்திரை தாள்ல. ஆமாங்க ஆமாங்க. அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது சால சிறந்தது. அப்ப ஆனா ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் அப்படி இல்லையே சார். இப்ப எது பார்த்தாலும் அப்படித்தானே வருது. 28 புதுசா ஒரு சூரியனோட ரெக்கார்ட் ஆதிக்கம் தான் வருது. நம்ம புதுசா ஒரு ரெக்கார்ட் போடுறோம்ல. அதனாலதான் நோட்டரி ம் பப்ளிக் கிட்ட வாங்க சொல்றேன். ஓ ரைட் ரைட் ரைட். ஓகே சார். எனக்கு ஃபைன் ஃபைன். எனக்கு ம் வந்து என்னோட பிறந்த தேதி 2 அப்படின்னு ம் கார்ப்பரேஷன் ரெக்கார்ட்ல இருக்கு. ம் நான் எங்க அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு 40 வருஷம் கழிச்சு பழைய ம் டெங்கு போட்டியை எடுத்து தேடும் பொழுது எனக்கு ம் ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல 10 பேருக்கு யாருக்குமே ஜாதகம் எழுதி வைக்கல. எனக்கு மட்டும் ஓ ஜாதகம் இருக்கு. ஓ அதுல 29/10/1977 நைட்டு 9:30க்கு பிறந்தேன் அப்படின்னு ஜாதகம் எழுதி இருக்குது. ம் அது ஒரு டாக்குமெண்டா இருக்குல்ல, ஆவணமா. அப்புறம் திருப்பி ஆமாமா. அந்த ட்ரங்க் போட்டியை தேடும் பொழுது அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு 47 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு ம் ம் இது வந்து என் பையன் 2ஆம் தேதி பிறந்தான்னு இருக்குது. ஆனா அவன் 29ஆம் தேதி தான் பிறந்திருக்கிறான் ம் அப்படின்னு ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அதை வச்சிருக்கிறாரு. நான் சாவர வரைக்கும் என்கிட்ட காட்டல. அதை ஏன் ஓ பண்ணாரு, எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஓ அவர் உயிரோட இருந்த வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. எனக்கு சரி ஜாதகம் சரி. இருக்கிறதும் எனக்கு தெரியாது. அம்மா இறந்துட்ட பிறகு, அப்பா இறந்துட்ட பிறகு அந்த பழைய ட்ரங்க் பூட்டியை எடுத்து தேடும் பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ம் கிடைக்குது. அப்பதான் எனக்கு ஜாதகமே கிடைக்குது. ஓ அப்ப கார்ப்பரேஷன் ரெக்கார்ட்ல போய் தேடினா எனக்கு 2ஆம் ம் தேதின்னு இருக்கு. ஆனா ம் ஸ்கூல் ம் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே 29ன்னு வருது. ஆனா நான் ம் 2ஆம் தேதி போட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டாலும் எனக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்னம் தான் ஓ வருது. சரி 29ஆம் சரி. தேதி போட்டாலும் எனக்கு ரிஷப ராசி தான் வருது. ஓ சரி சோ சரிங்க. ஏதோ ஒரு பர்பஸ பிரபஞ்சம் நமக்கு வந்து உணர்த்திடும். அதாங்க சார். ஓகே நீங்க சார். அப்புறம் டாக்குமெண்ட் இன்னொன்னு பண்ணிடுறேன் சார். இன்னொன்னு சார், இந்த தமிழ்ல பேசும்போது சாந்தி அப்படின்னு வரும்போது தீ எழுத்து முடியறதெல்லாம் வந்து ஒரு இதுன்னு சொல்றாங்களே சார். ஆனா எல்லா மந்திரத்திலயும் சாந்தி சாந்தின்னு தான் வருது. இது 2க்கும் எனக்கு பெரிய ரொம்ப நாளா ஒரு டவுட் சார் எனக்கு. இல்ல அது ஒண்ணு மேடம், கிளியர் நான் என்ன பண்ணுங்க சார். சொல்றேன், ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூமராலஜிய வந்து நம்ம வேற ஒரு கோணத்துல அணுகுறோம். ம் நம்ம வந்து பல்வேறு நியூமராலஜி வகுப்புகள்ல போனா ஒரு நம்பரை வந்து கேட்டகரைஸ்டா ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த ம் நம்பரை யூஸ் பண்ணவே கூடாது. இதை யூஸ் பண்ணாலே தப்பு தான் அப்படின்ட்டு. ம் ம் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அது உண்மைதான் ஓகே. இருக்கலாம். ம் 80% கூட இருக்கலாம். 20% எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துலயும். ஜோதிடம் விதிவிலக்குகளுக்கானதானே. ஆமாங்க சார். நமக்கு பிடிக்கலன்னா ஓகே. நம்ம மாத்தி பாத்துக்கலாம் மேடம். அவ்வளவுதான். ம் நம்ம ஒரு பர்பஸுக்காகவே பிறந்திருக்கலாம் மேடம். நம்ம ம் வந்து நம்ம கண்டிப்பா சார். லைஃபே மாறக்கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாவே இருந்து சாவணும்னு விதி இருக்கலாம். ம் நம்ம மெயின் ஃப்ரேம் அதுதான் நம்ம விதியா இருந்துச்சுன்னா அதை மாத்த முடியாதுன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த ம் தீராத ஆசை இருக்குது, மாறணும்னு நினைக்கிறவங்க தான் முயற்சி ம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த ம் மாறணும்னு நினைக்கிறவங்க தான் மறுபிறப்பு எடுக்கிறாங்க. ம் அந்த பேப்டிசம் நடக்குது. அந்த மறுபிறப்பு ம் நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, புது பேரு, புது ஊரு, ம் புது நாடு, ம் அது மாதிரி போயிடுறாங்க. ஓ அப்போ ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டாலோ, இல்ல வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டாலோ, இல்ல ஒரு பேரை ம் மாத்திக்கிட்டாலோ, ம் இல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிட்டாலோ, இது ஓகேங்க. எல்லாமே மறுபிறப்பு தான். நான் சொன்னேன்ல, அந்த ம் 7ஆம் இடமும் 1ஆம் இடமும் க்ளோஸா லிங்க் ஆகும் மேடம். ஆ அப்ப நமக்கு ஓகே வந்து ஓகே. ஒரு ஒரு நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா, ம் ஒரு புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். ம் இப்ப புரியுது நமக்கு புரியுதுங்க. ம் கர்மா முடிய போகுது அப்படின்னா, இல்ல எனக்கு ம் இன்னும் ஒரு 10 வருஷம் நான் பூமியில வாழணும்னா, நான் ஒரு ம் புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடணும். நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த இவ்வளவு கடமைகள் இருக்குது ம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா, யம தர்மன் வந்து பாப்பாரு. கொஞ்சம் நிஜமாலே அபிஷியலா டாக்குமெண்ட்ல இருக்குது போல இருக்குது. செய்யட்டும்னு போயிடுவாரு. ஓ ஓகே ஓகே. லைஃபே ஓகே. கான்ட்ராக்ட் தான் மேடம். வரும்போது ஒரு அதாங்க சார். கான்ட்ராக்ட்ல வரும். ஆ அந்த ஆ. கான்ட்ராக்ட் சில சமயம் சீக்கிரமா முடிஞ்சிடலாம். அற்பாயுசு. சில பேர் நல்லா ஆமா. கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஒரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. ம் ம் அந்த புரியுது புரியுதுங்க எக்ஸ்டென்ஷன் சார். பண்றதுக்கு என்ன தேவையோ திருப்பி பொறக்குறது. ம் வந்துட்டு ம் போறது.
ரஜினி கண்டிப்பா சிவாஜி கண்டிப்பா. இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஓகே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சாலே புது பொறுப்பு தான் மேடம். கண்டிப்பாங்க. கரெக்ட் தான் சார். அடுத்து வந்து பிரகாரம் வந்து சன்ரைஸ் டு சன்ரைஸ் தான் சார் டேட்டு. ஆமா இல்ல சார், நம்ம இங்கிலீஷ் இப்ப நம்ம நம்ம இப்ப இதுல எந்த வந்து டேட் பொதுவாகவே வந்து மிட் நைட்ல இருந்து நியூமராலஜி படி மிட் நைட் டேட் தான் எடுத்துக்கணும். டேட் தான் இருக்கு. நைட்டு 12:10க்கு பிறந்தா இன்னைக்கு நைட்டு 12:10க்கு பிறந்தா அடுத்த நாள் 25ஆம் தேதி தான் போட்டுக்கணும் நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும். நியூமராலஜிக்கு அதே மாதிரி தானே? ஆமா. அடுத்து நம்ம வர நாட்கள்ல வந்து அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன வேல்யூ இருக்குன்றதெல்லாம் கூட பார்ப்போம். சரியா? நம்ம அந்த ட்ரெடிஷனலா கன்வென்ஷனலா மத்த நியூமராலஜி கிளாஸஸ்ல ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த வேல்யூ இருக்குது, ஒவ்வொரு சில காமனான நேமுக்கு இந்த எனர்ஜி இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம டிராவல் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் டச் பண்ணிட்டு தான் முடிப்போம். ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட நோக்கம் என்னன்னா ஒன்லி பேரை மாத்திட்டா மட்டும் எதுவும் மாறிடாது அப்படின்றத இன்சிஸ் பண்றதுக்காக நம்ம இப்படி போறோம். எடுத்தோட 1னா 2, 2னா இப்படி 3னா இப்படின்னு நம்ம போகாம இப்படி போறோம். இப்போ ஃபைனலா நம்ம அடுத்த வாரத்துல இதெல்லாம் டச் பண்ணுவோம். அப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 1, 2, 7 இந்த 4 இந்த மாதிரி தான் நம்ம சவுத்துக்கு வந்து சூட் ஆகுதுங்கிறீங்க. அப்ப எல்லாருமே இருக்கிறவங்க சவுத்துல இருக்கிற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாமா? அவங்களோட ஜாதகத்துல வந்து சில சமயம் 1 வந்து ஆப்போசிட்டா இருக்கலாம், 7 வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது எதிரியா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம சவுத்துல எல்லா பொதுவா கேட்கிறேன் சார், இந்த 1, 4, 7 தான் வைக்கணுமா? இது வந்து லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் மேடம். எல்லா வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது ஈர்க்கப்படும் பொழுதுதான், ஒரு ப்ராப்தம் இருக்கும் பொழுதுதான் இது வருது. உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இப்ப வகுப்புல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்க. இதுல எல்லாருக்குமே நேம் மாதிரி சக்சஸ் ஆவாங்களான்னா படிக்கிறதுக்கு தான் சேர்ந்து இருக்கலாம். நீங்க யாருக்கோ சொல்லும் பொழுது அவங்க மாறலாம் இல்லையா? அப்ப அந்த ஃபில்டர்ல 100 பேர் படிச்சாங்கன்னா ஒரு 5 பேருக்கு சக்சஸ் கொடுக்கும். 100 பேரும் அதை 100% யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த தியரிய வந்து யாருக்காச்சும் அப்ளை பண்ணும் பொழுது அது ரியல் அது கான்சியஸா யூஸ் பண்றவங்க வெற்றி பெறுறாங்க. அது தொடர்ந்து மாத்தி ஃபைன் டியூன் பண்றவங்க வெற்றி பெறுறாங்க. எண்ட் ஆஃப் த டைம் இதேல வந்து குரு பலம், குரு தான் இதெல்லாம் ஒரு நல்ல குரு கிடைக்கணும். ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா ஒரு குரு, அந்த குரு அந்த ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தி விட்டு போயிடுவாரு. வாழ்க்கையில இருக்க மாட்டாரு, அவர் போயிடுவார் வேற எங்கேயோ. அவர் நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு திருப்பி வந்து உங்களை பார்க்க கூட மாட்டாரு. ஆனா அந்த குரு கரெக்டான நேரத்துல வந்து உங்களை சந்திக்கணும். கண்டிப்பா கரெக்ட் சார். வேறங்க சார் சார் இந்த செல்வராஜன் மறைமலையாக சார் சொல்லுங்க. பெயர் அமைக்கும் போது நம்ம விதிமுறைகள் எல்லாம் சொல்லிக்கிறேன் சார், எப்படி அமைக்கணும்னு சொல்லிக்கிறேன் சார். ஆமா சார், நான் ஒரு செக்லிஸ்ட் தரேன்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஓகே சார், ஓகே சார். நான் வந்து பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த செக்லிஸ்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அடுத்த வாரத்துல கொடுக்குறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். அது கேட்டகரி வைஸா கொடுக்குறேன் நானு. குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும்னா எப்படி, பிசினஸ்க்கு பேர் வைக்கணும்னா எப்படி, அந்த மாதிரி கேட்டகரி வைஸா நான் சொல்றேன். நம்ம இன்னும் மெயின் பிக்சருக்கு போல சார், நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். வண்டி எடுத்து இப்பதான் வந்து சென்ட்ரல்ல இருந்து எடுத்து தாம்பரம் தாண்டி இருக்கு. நம்ம ஃபாஸ்டா ஓடுவோம். நமக்கு சைடு லூப்ல தான் ஓடிட்டு இருக்க பாருங்க. மெயின் லூப்ல எடுத்து நம்ம 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். அடுத்த வாரம் நீங்க சொல்ற அந்த ஈகர்னஸ் வந்துருச்சு, அதனால நான் கேட்கிறேன். நன்றி நன்றி.
ஆர்வத்துல உண்மையை அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்றீங்க. பெரிய விஷயம். அதாவது whoever may teach well, but initiating eagerness is very important. தேங்க்யூ. ஆர்வத்தை கொடுக்கறது ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பேன் சார். நான் ஒரு வகுப்பு எடுக்கும் பொழுது அடுத்த வாரத்துல நான் என்னோட என்ன பெஸ்டா உங்களுக்கு வாட் எவர் ஐ கேன் டெலிவரோ நான் டெலிவரி பண்ண முயற்சி செய்யணும் சார். தேங்க்யூ சார். வாழ்க. தேங்க்யூ. சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நைட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார்.